ராவணா வலையொலி மற்றும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வார போற போக்குல இந்த பக்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வார நிகழ்ச்சிக்கு நம்முடன் இணைந்திருப்பவர்கள் அண்ணன் முத்துப்பாண்டி, அண்ணன் தமிழ் சிலம்பரசன், அன்பு அண்ணன் களஞ்சியம் அவர்கள். இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அண்ணன், இந்த வார நிகழ்ச்சிக்கான செய்திகள் என்னென்ன? அதாவது முதல்ல நம்ம 2004 நடந்த சுனாமி நினைவு நாள் இன்னைக்கு டிசம்பர் 26. சரி. அதனால நம்ம கடலோர பகுதியில் குறிப்பா நாகப்பட்டினம், கடலூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் நிறைய பேரை நம்ம இழந்திருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம ஒரு நினைவேந்தல் வீர வணக்கத்தை நம்ம செலுத்திக்குவோம். நினைவேந்தல் நிகழ்வை செலுத்திக்குவோம். உங்களுக்கு தெரியும், அதாவது கடலோர மாவட்டங்கள்ன்றதை விட நம்ம இது வரைக்கும் சுனாமின்றதை சும்மா கேள்விதான் பட்டிருப்போம். சினிமாவில் கமலஹாசன் ஒரு தடவை பேசியிருப்பாரு. நம்ம உண்மையிலே சுனாமியை நம்ம லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த தலைமுறை நம்ம பார்த்தோம்னா அது நம்ம தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ஜென்சியாக இருக்கிறவங்க யாருக்கும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இந்த 20 வயதை கடந்திருக்கிறவங்க, பிறந்த 20 வயது 21 வயது இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையிலே சுனாமியை நம்ம பார்த்துருக்குறோம் நேரடியாக. எவ்வளோ பெருசாக சுனாமி போச்சு, அது எவ்வளோ பெரிய பாதிப்பு எடுத்துச்சு. சென்னையில் பார்த்தோம்னா நம்ம டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் கடல் வந்துச்சு. கப்பல்லாம் படகுகள், அதே போல் அந்த சாலை ஓரத்தில் நிறுத்தி வச்சிருந்த காரு, அதே போல் இருசக்கர வாகனம் எல்லாமே மிதந்துச்சு நம்ம கண்மூட. அதே போல் பெசன் நகர் பீச்சாக இருக்கட்டும், யாருக்குமே அது குறித்த எந்த இதுவுமே தெரியாது நம்ம. ஆனால் அன்னைக்கு பீச்சில் குறைவான ஆட்கள் இருந்தாங்க. அதாவது எப்போவுமே அதிகாலையில் நிறைய பேர் இருப்பாங்க. அன்னைக்குன்னு குறைவான ஆட்கள் இருந்ததா சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, முதல் நாள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அது இதுன்னு முடிச்சுட்டு இரவுல சீக்கிரமா போய் தூங்கிட்டாங்க. அதனால காலையில ரொம்ப குறைவான ஆட்கள் இருந்தாங்க. அதனால நம்மளுக்கு உயிர் பலி குறைவா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா சென்னை உங்களுக்கு தெரியும், மிக நீண்ட பெரிய கடற்கரை. இங்க காலையில வாக்கிங் போறவங்களே அவ்வளவு பேர் வாக்கிங் போவாங்க. ஒருவேளை அப்படி நடந்துருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது வரும்போது நிறைய பேர் தப்பிச்சு போனவங்க எல்லாம் நம்ம லைவ்ல பார்க்கும்போது கடல் உள்ள கொந்தளிச்சு வெளியில தண்ணி வந்துச்சு. அருகாமையில் இருக்கிறவங்க எல்லாம் அடிபட்டிருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால பெருசா பாதிப்பு இல்லாம போச்சு சென்னையை பொறுத்தளவுக்கு. இல்லைன்னா பெரும் பாதிப்பே கண்டிப்பா சொன்னாங்க. அன்னைக்கு நான் கேட்ட எஃப்எம் நியூஸ் எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசு முதல்ல காலையில அந்த எஃப்எம் செய்தி தொடங்குறாங்க. ஒரு லேசான நிலநடுக்கம் வந்திருக்கு. அப்ப அந்த எஃப்எம்ல பேசுறவர் சொன்னாரு, நமக்கு மட்டும்தான் கேரா இருக்குன்னு நினைச்சேன், எல்லாருமே அதான்னு சொல்றாங்க, லேசான நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சு அடுத்த அரை மணி நேரத்துல மிகப்பெரிய அலை தாக்கிருச்சு, கடல் நிறைய பேர் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி அப்பதான் தடவையா சுனாமி அப்படிங்கிற அந்த சொல்லையே நாம கேள்விப்பட்டோம். இது என்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாது. அன்னைக்கு காலையில நான் கேட்ட அந்த எஃப்எம் நியூஸ், அந்த குரல் எனக்கு இன்னைக்கும் நினைவு இருக்கு. இன்னொன்று, நாங்கள் எல்லோரும், எனக்கு என்னன்னா, நாங்கள் எல்லா நண்பர்களும் ஒரே இடத்துல இருந்தோம் அன்னைக்கு. அதாவது என்னுடைய பாலிய நண்பர்கள் எல்லோருமே இந்த சுனாமி நடக்கிற அன்னைக்கு எல்லா பேரும் என்னன்னா, நாங்கள் எப்போவுமே அங்கே இதுக்கு போவோம், பீச்சுக்கு போவோம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். சரி. நாங்கள் எப்போவுமே பீச்சுக்கு போவோம். அன்னைக்குன்னு பீச்சுக்கு போல எல்லாருமே என்னன்னா ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்கியிருந்தோம். அங்கே தங்கியிருந்தா நைட் எல்லாம் ஒரே கிறிஸ்மஸ் பார்ட்டி அது இதுன்னு இருந்தாங்க. இருந்து முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டோம். காலையில் விடிய காலையில் பார்த்தா ஃபோன் மேலே ஃபோன் பறக்குது. எங்கடா இருக்கீங்கன்னா எங்களை எல்லாரும் ஏன்னா வீட்டில் இருந்தோம்னா ஒன்றும் தெரியாது. எங்கடா இருக்கீங்க, இவங்க பீச்சில் கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கடா இருக்கீங்கன்னு கேட்டால், எதுக்கடா எவ்வளோ பதட்டமாகறாங்கன்னு பார்த்தா, அப்புறம் டிவியை போட்டு பாடுறா அப்படின்னு. இல்லை, நாங்கள் ரூமில் இருக்கோம் எல்லாரும் சொன்னோடனே டிவியை போட்டு பார்த்தா டிவியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். போவோமா வேணாமான்னு பார்த்தா ஃபுல்லாக பேரிகார்டு போட்டு அடைச்சிட்டாங்க. அப்போ யாரையுமே உள்ள விடலை. அது ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக நமக்கு போச்சு. மனிதகுலத்துக்கு ஒரு மாபெரும் வடு. ஆமாம். அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்தினுடைய மூத்த அரசியல்வாதி, நம்ம மதிப்புக்குரிய ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்களினுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. நம்ம கண் முன்னாடி பார்க்கிற ஒரு தோழர் அப்படி சொல்லணும். ஏன்னா தோழர் மட்டும் இல்லை, தூய்மையான தோழர், ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல்வாதிக்கு அந்த ஆசிய கண்டத்திலேயே ஒரு உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவருடைய பிறந்த நாளுக்கு நம்ம ராவணா வலையொலியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஐயா இன்னும் நீண்ட நாட்கள் நம்ம கூட இருக்கணும், இயற்கை அதற்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். அடுத்து இன்றைய முக்கியமான செய்தின்னா என்னன்னா, இந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த விஜில் அமைப்புல போய் பாரதியார் பத்தி பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம்
ஒரு பெரிய கும்மாங்குத்து குத்திட்டு இருந்தாங்க. இன்னுமா அது அடங்கல? ஆமா, அது அங்கங்க வந்து அவங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கொண்டுகிட்டு அதற்கு ரியாக்ஷனா சில பேரு சில கருத்தரங்குகளை போட்டுக்கிட்டு கருத்தரங்குகளை போட்டுக்கிட்டு சரி எல்லாம் சரி. செஞ்சுட்டு இருக்காங்க. பழைய புத்தகத்தை எடுத்து வந்து வாசிச்சு காட்டிக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு ஆமா. சொல்லிக்கிட்டு. நடந்து முடிஞ்சதெல்லாம் பத்தி பேசி வண்டி ஓடணும், அதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்க. இந்த நேரத்துல இப்ப மார்கழியில் மக்கள் இசை அப்படிங்கிற மாதிரியும், இந்த மார்கழி மாசத்துல சில கச்சேரிகள் நடக்கிற மாதிரியும், ம். அண்ணன் வந்து போன வருஷத்துல இருந்து மார்கழி மாசம் ஆச்சுன்னா பெரியார போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு சீசனை தொடங்கிட்டாரு. அது சீசன் 1, இது சீசன் 2. அதாவது டிசம்பர் மாசம் டிசம்பர் மாசம் வந்தா ஒரே முடிஞ்சு. கொண்டாட்டம் தான் போங்க. புது வருஷம் பறக்கும் போது மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா. சோ அந்த விஜில்ல பேசுனது இன்னமும் ஓடிக்கிட்டு இல்ல, இருக்கு. நம்ம பத்திரிகையாளர் மணி வந்து அப்பவே ஆமா, அவரு தகர்த்துட்டாரு. தெளிவுபடுத்திட்டாரு. தெளிவுபடுத்திட்டாரு. அப்பவே டேரிங் பண்ணிட்டாரு. ஆமா, எல்லா அண்ணன் தலைவரும் பேசி- அங்க இருக்காரு. கம்யூனிஸ்டுக்காரங்க போய் பேசியிருக்காங்க, ஐயா நன்னன் அவர்கள் போய் பேசியிருக்காங்க. அது புலவர் ஒரு நன்னன். இலக்கிய அமைப்பு என்கிற முறையில் அவங்கவங்க போய் அவங்க கருத்தை பதிவு இல்ல, செஞ்சிருக்காங்க. அதுல சொன்னதுல என்ன புலவர் நன்னனை பத்தி சொன்னாரு பாருங்க. ஆமா, அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா பெரியாரு ஒற்றியே வாழ்ந்த புலவர் அவர். திராவிட இயக்க பேச்சாளர். பேச்சாளர், பெரிய தமிழ்நாடு அரசு விருது பெற்றவர், ஆமா. பேராசிரியரா இருந்தவர். சரி, அப்பதான் சமீபத்துலதான் அவருடைய புத்தகங்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்குனாங்க. ரைட்டு தம்பி, அப்பாவது அடங்குனாங்களா? இல்ல இல்ல, இப்பவும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எனக்கு ஒரு பதிவு ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு. அத இன்னைக்கு நான் என் முகநூல்ல பதிவிட்டு இருக்கேன். அதுக்கு டைட்டில் என்ன வச்சிருக்கேன்னா, மாமியார் உடைத்தால் மண்சட்டி, மருமகள் உடைத்தால் பொன்சட்டியா? இல்ல மாத்தி சொல்றீங்க. மருமக உடைச்சா மண்சட்டி, மாமியார் உடைச்சா பொன்சட்டி. அண்ணே, மறுபடியும் நீங்க தான் மாத்தி சொல்றீங்க. மருமக உடைச்சா பொன் சட்டி, மாமியார் உடைச்சா மண் சட்டியா? சரி, மாமியார் சொல்லுங்க. உடைச்சிட்டான்னா போனா போயிட்டு போதும் மண்சட்டி அப்படின்னுவா. சரி மருமகள் உடைச்சா ஐயோ 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 இது தங்கத்தால் செஞ்சது, அதை உடைச்சிட்டே அப்படின்னு. சரி, அப்படி என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ஐயா மதிப்புக்குரிய பொழிலன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. சரி, பெருஞ்சித்தனார் போய் RSS நிகழ்ச்சியிலேயே கலந்துருக்காரு. மறுபடியும் பேரை சொல்லுங்க. பெருஞ்சித்தனார் அவர்கள், இல்லண்ணே, சரியா கேட்கல. ஐயா பெருஞ்சு தரனாரா? பாவலர் பெருஞ்சித்தனார். நிஜமாவா? ஆமா, ஆ, அவர் வந்து RSS நிகழ்ச்சியிலேயே வந்து பங்கெடுத்திருக்காரு. அதை பங்கெடுத்துட்டு வந்து அவரே தென்மொழி இதழ்ல எழுதியிருக்காரு. அத வந்து யாரோ ஒருத்தர் பதிவிட்டிருப்பாரு. ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துட்டாரு. ஐயா வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. சரி, அந்த காலத்துல நிகழ்வுக்கு இப்பயும் போறப்ப பெரிய தலைமைகள் தான் நடத்துற இதழ்ல வந்து மாத இதழ்ல பதிவு பண்ணிடுவாங்க தானே. அதெல்லாம் அந்த நேர்மை வந்து அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த நேர்மை ஐயா பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்களுக்கு இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த செய்தி வெளியில தெரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் அதை பதிவிடாம இருந்திருந்தாருன்னா எப்படி தெரியும்? சரி. அப்ப என்ன செய்தின்னா, சிறைச்சாலையில் இருக்கிற போது பெருஞ்சித்தனார் அவர்கள் திருக்குறள் வகுப்பு எடுத்திருக்காங்க. அப்ப நிறைய அன்பர்கள் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த வகுப்புல கலந்துட்டு இருக்காங்க. சரி. அதுல ஒருத்தர் பேராசிரியர் அண்ணாமலைன்னு ஒரு RSS காரர், அக்மாருக்கு RSS காரர். சரி. அவரு இவருடைய தமிழ் எல்லாம் பார்த்து மிரண்டு போய் இவருக்கு சிஷியர் ஆயிட்டாரு. அவர் பெருஞ்சித்தனாருடைய சீடர் ஆயிட்டாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இவரோட நெருங்கிய தொடர்புல அவர் வந்து இருந்துகிட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்துல RSS ஒரு பொங்கல் நிகழ்வை ஒருங்கிணைச்சிருக்காங்க. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்க வந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த சீடரா மாறின மதிப்புக்குரிய பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதும் ஐயா பாவலரர் அவர்கள் அந்த நிகழ்வுல போய் பங்கேற்று நம்முடைய தமிழர் பண்பாட்டை, தமிழர் பொங்கல் குறித்து விரிவா பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிவிட்டு இருக்காங்க தென்மொழியில. இதை எதையுமே மாத்தாம அப்படியே பொழிலன் அவர்கள் அந்த நிகழ்வுக்கான விளக்கத்தை வந்து எடுத்து எழுதியிருக்காங்க 1978. ஓகே. ஆமா, இது வந்து இதெல்லாம் பார்த்த உடனே சீமானவர்கள் பாரதியார் அவர்கள் நீங்க அங்க போய் பாரதியார் அவர்களை மட்டும்தான் அவர் பேசினாரு. அங்க போய் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பத்தி அங்க வந்து பேசியிருக்காரு. அங்க போய் அவர் வந்து RSS சித்தாந்தத்தை பேசல. கரெக்ட். அங்க போய் இந்துத்துவ கொள்கைகளை பேச. புரியுதா சொல்றது? அதனால இது ஒன்னும் ஒரு பெரிய செய்தி இல்லைங்கிறது இப்ப எல்லா தரப்புக்கும் எளிவா புரியுது. இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, என்கிட்ட வந்து மத்திய உளவுத்துறை அதிகாரி வந்து பேசினார். அப்படியா? பேசும்போது என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி விஜில் மேடைக்கு போயிட்டு வந்தாரு, அது வந்து எப்படி பாக்குறீங்க, என்ன ஆச்சு, திடீர்னு ஏன் RSS மேடைக்கு போனாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். கேட்டது மத்திய ஆமா. அப்ப நான் கேட்டேன், விஜில் அமைப்புன்றது வந்து RSS இதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி, போன வருஷம் விஜில்ல போய் யார் பேசினான்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னாரு. முந்தின வருஷம் தெரியாது, விஜில் இருக்கிறதே தெரியாது அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன்,
விஜில்னு ஒரு அமைப்பு இருக்கு, அது ஒரு ஆர்எஸ்எஸோட துணை அமைப்புன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. போன வருஷம் யாரா பேசுனான்னு கேட்டா உங்களுக்கே சொல்ல தெரியல. விஜில் அமைப்பே திரும்பவும் இதை ரீபூட் பண்றதுக்காக ஒரு வாய்ப்பா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல விஜில் அமைப்பு போன வருஷம் நடத்திருந்தா இன்னார் பேசினாருன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொல்லல அத? அப்ப அதுக்கு முன்னாடி நடத்தல அவங்க அதுதான் மணி ஐயா வந்து சொன்னாரு, பத்திரிகையாளர் மணி பேசும்போது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா அது சைலண்ட்ல இருந்துச்சு. திரும்ப அதை வந்து கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க, அதை பேசுறதுக்கான ஒரு தளத்தை உருவாக்குறாங்க. இனிமேல் எவனா போய் பேசுவான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். இன்னொன்னு ஒரு பேர் பேச மாட்டாங்க. இல்லண்ணே இவ்வளவு விவாதம் நடந்ததுக்கு பிறகு திரும்ப யாரையாவது கூப்பிட்டு பேச வைப்பீங்களான்னு கேட்டா யாரும் போய் பேச மாட்டாங்க. உண்மையிலேயே வந்து யோக்கிய வேஷம் போடுறவனா இருக்கட்டும், நான் நல்லவன், ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்னு சொன்னா கூட அந்த மேடையில போய் பேசுங்கன்னு சொன்னா அந்த தளத்துல யாரும் போய் பேச மாட்டாங்க. இன்னொன்னு வேல்யூபிளான பாயிண்ட் என்னன்னா, அண்ணன் திருமா அவர்கள் பேசும்போது நீங்க ஆர்எஸ்எஸ் கைப்பிள்ளைகளா மாறிட்டீங்க, ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன என் ராம் அவர் போய் அந்த மேடையில பேசியிருக்கிறாருன்னு பதிவு இருக்குது. மாஃபோ பாண்டியராஜன் அவருக்கு நீங்க கூப்பிட்டு விருது கொடுத்தீங்க, அம்பேத்கர் விருது. யாரு? இவருக்கு, ராமுக்கு. அப்ப நீங்க வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் கைப்பிள்ளையா மாறிட்டீங்களா? தத்து பிள்ளை. இன்னொன்னு செய்தி, ராஜபக்சே கொண்டு வந்து தான் நிறுவனத்துக்கு தொடங்கி வச்சு விழா நடத்தின என் ராமுக்கு வந்து நீங்க வந்து அம்பேத்கர் விருது கொடுக்கணும்னா நீங்க யாரு? இல்ல அதை விடுங்க, அம்பேத்கரே ஆர்எஸ்எஸ் நாக்பூர்லயே போய் கலந்துக்கிட்டாரு. அதாவது வந்து விஜில்ன்ற துணை அமைப்பு கூட கிடையாது, நேரடியா சாகாவே தம்பி சாகால அவர் மட்டும் கலந்துக்கல தம்பி, மகாத்மா காந்தி கலந்துருக்காரு, அம்பேத்கர் கலந்திருக்காரு. அம்பேத்கர் வந்து மூஞ்சே ஆர்எஸ்எஸ் தலைவரா இருந்த போது அவரை அழைச்சு தன்னுடைய அலுவலகத்துல உட்கார வச்சு தனக்கு ஒரு படையணி கட்டணும், இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு படையணி கட்டணும், அதுக்கு என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்னு எனக்கு 2-3 நாள் உட்கார்ந்து கலந்து ஆலோசனை பண்ணிருக்காரு. ரொம்ப நாள் தலைவரா இருந்தவர் மூஞ்சி. ஆமா. அதனால இந்த வரலாறு எல்லாம் எதுவுமே தெரியாம அம்பேத்கரை பத்தி நீங்க பேசுறது வருத்தமா இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்ப அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் வளர்த்தெடுத்த பிள்ளை இல்லையா? அது செய்தி இல்லைன்னா அவரே பதிவு பண்ணது, திரும்பவே பதிவு பண்ண ஒரு செய்தி இருக்கு. என்ன சொன்னாருன்னா, நாமெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் மாதிரி செயல்படணும், ஆர்எஸ்எஸ் வந்து கத்துக்கணும்னு பேசியிருக்காரு. அது வந்து என்னன்னா மேடையில மதுரையில தான் பேசினாரு. அது என்ன பேசுறாருன்னா, அது ஒரு கலந்தாய கூட்டம், அவங்க கட்சி நிர்வாகிகளோட கலந்தாய கூட்டம். அவர் என்ன சொன்னார்னா, டேய் ஏன் படத்தை போடல, ஏன் பேரை போடல, முன்னாடி போடல, முகத்தை காட்டல, இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொல்லி நீங்க பிரச்சனை பண்றீங்க. ஆனா ஆர்எஸ்எஸ்ல எவன் உறுப்பினர்னு பேர் தெரியுமா? இவன் ஆர்எஸ்எஸ் காரர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. திருமணம் செஞ்சுக்காம தன்னை வந்து முன்னிறுத்தாமல் தன் உணர்வோடு தன் இயக்கத்துக்காக அர்ப்பணிப்போடு வேலை செய்யறான், அது போல வேலை செய்யணும்னு பேசியிருக்கிறாரு. புரியுது. அது வந்து இல்ல, நாங்க வந்து எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களோ பாஜக எங்களுக்கு எதிரி இல்லை, நண்பர்கள் தான் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அது சரி. இதை பொறுத்தளவுக்கு வந்து இவங்க என்னென்னமோ செஞ்சு முயற்சி செஞ்சு, அதாவது குறிப்பா ஒண்ணும் இல்ல, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் துணை போயிட்டாரு, அவர் பிஜேபியோட ஆள்னு நிறுவனம்னு முயற்சி செஞ்சாங்க. பழைய வரலாறுலாம் தோண்டி எடுத்து போட்டு அடிச்ச உடனே அப்படியே மேட்ரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பார்க்க போனீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாரு ஆர்எஸ்எஸ் பத்தி? இது தீகா மாதிரி ஒரு சமூக அமைப்பு, சமூக இயக்கம், வெறுக்கத்தக்க இயக்கம் இல்லை. அது கூட பரவாயில்ல, விட்டுறலாம். அதுக்கு ஒரு சமாதானம் சொல்றாங்க, அதனால அதை கடந்து போயிருவோம். ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி சிறுபான்மை மக்களிடம் இங்கு சிலர் தவறான பரப்புரையை செய்திருக்கிறார்கள். அந்த பரப்புரையை முறியடிக்க உடன்பிறப்புகள் களத்திற்கு வர வேண்டும். ஆர்எஸ்எஸ்க்கு முறவாசல் செய்யறதுக்கு கருணாநிதி அவருடைய உடன்பிறப்புகளை அழைத்தார். இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? கருணாநிதி இறந்த போது நாக்பூர்ல நினைவேந்தல் நிகழ்வு கொண்டாடினாங்க, அங்க தீர்மானங்கள் நிறைவேற்றி அதை கொண்டு வந்து ஐயா மு.க. ஸ்டாலின் கொடுத்தாங்க, அதை வாங்கிக்கிட்டாங்க. இருங்க, இதெல்லாம் நம்ம அண்ணன் திருமா அவர்களுக்கு தெரியாதோ? தெரியும். அவர் ஏன் வந்து திமுக, அவரே முன்னாள் ஊபி தானே, உடன்பிறப்பு தானே அண்ணன் திருமாவளவன், அவருக்கு தெரியாம எப்படி இருக்கு? விஜில் அமைப்புல பேசுனதுனால அண்ணன் வந்து அண்ணன் சொன்னாங்களா, ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் சீமானுக்கு எதிரா அப்படிங்கிற விஷயம். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. என்னன்னா, மிக முக்கியமான தீர்மானத்துல அந்த ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய இரங்கல் தீர்மானத்துல என்ன சொல்றாங்கன்னா,
நாங்கள் கடுமையான நெருக்கடி காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதி எங்களை அவர்கள் காப்பாற்றினார். உதவியாக இருந்தார். ஆமா, எங்களை காப்பாத்தினார். அது என்ன நெருக்கடியான காலகட்டம்? வாஜ்பாய பிரதமர் ஆக்கின காலகட்டம். பாயிண்ட். ஏன் தம்பி எனக்கு அது திரும்பவும் அதே கேள்வி வருது. இதெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு கூட்டணியில தானே இருந்தாரு. ஏங்க 2001 முதல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்திலேயே இருந்தாரு. முதல் சட்டமன்ற உறுப்பினரே அவங்க அந்த கூட்டணியில தானே போனாங்க. இதுல காரைக்குடியில வந்து பரப்புரையை எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் ஆதரவு பெற்ற தாமரை சின்னத்துக்கு, விசிகாவின் ஆதரவு பெற்ற தாமரை சின்னத்துக்குன்னு தான் இதுவே பரப்புரையே செஞ்சிருக்காங்க. இதுல வந்து இதெல்லாம் எந்த வரலாறும் தெரியாத இன்னைக்கு சின்ன சின்ன குட்டி சிறுத்தை குட்டிங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா கத்துதுங்க. கத்திக்கிட்டு தெரியுமா எங்க தலைவரை பத்தி தெரியுமா, உங்களுக்கு எங்க தலைவர் வரலாறு தெரியுமா, எங்களுக்கு தெரியல, எங்க தலைவர் வந்து அன்னைக்கே வந்து ரிசைன் பண்ணாரு தெரியுமா அப்படின்னாங்க. நான் என்ன கேக்குறேன், 2001 அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. ஆமா, எதுல ஆனாரு? மங்களூர் உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சாரு. ஆமா, அப்ப அவர் திமுகவோட உறுப்பினர். ஆமா, அன்னைக்கு கட்சி வளரல. 2001 திமுகவோட உறுப்பினர் மங்களூர்ல இல்ல, உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சிட்டாரு. அப்ப நீங்க யாரு? உங்க பாஜக ஓட்டெல்லாம் யாருக்கு போயிருக்கும்? உதயசூரியன் சின்னத்துக்கு போட்டிருக்க மாட்டேன்னா, உதயசூரியன் சின்னத்துக்கு போட்டவங்க பாஜக போட்டிருப்பானா போட்டிருப்பாங்க. நீங்க ஏன் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2004 வந்து ரிசைன் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. முடிஞ்ச உடனே ஆட்சி 2002 கலவரத்துக்கு அப்புறம் 4 வந்து ரிசைன் பண்றாரு. எதுக்கு ரிசைன் பண்ணாருன்னு தெரியுமா? அதாவது என்னன்னா, இந்த வரலாறு சிறுத்தை குட்டிங்க தெரிஞ்சுக்கணும்ன்றக்காக சொல்றேன். அவங்க வந்து திமுகவோட உறுப்பினர், உதயசூரியன் சின்னத்துல இருந்து ஜெயிக்கிறார். அப்ப நீங்க வந்து சட்டமன்றத்துல பேசுவதாக இருந்தா கொறடாட்ட அனுமதி வாங்கணும். கொறடா அனுமதிச்சா தான் நீங்க பேச முடியாது. நீங்க இல்லைன்னா பேச முடியாது. அப்படி எனக்கு என்னோட சொந்த கருத்துக்களை எதையுமே பேச விடுறா. அதாவது மதிப்புக்குரிய அண்ணன் வேல்முருகன் எப்படி இன்னைக்கு அமைதியா இருக்காரோ அப்படிதான் இருக்கணும். ஆமா, பாராட்டுற நேரத்துல கொடுப்பாங்க 10 நிமிஷம் பாராட்டி பேசலாம். எங்க கருணாநிதி அவர்கள் அதை செஞ்சார், நான் வந்து அதை கொண்டு வந்தாரு, இதை கொண்டு வந்தாரு, என்னுடைய வேண்டுகோள் அது இதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா நீங்க வந்து ஏதாவது கோரிக்கையில ஏதாவது எதிர்த்து பேச போறீங்கன்னா சபாநாயகரே கவுண்டர் கொடுத்து உட்காருங்கன்றாங்க. அதிக பிரசிங்கத்தனம் பண்ணாதீங்கன்னு சொல்லி உதயசூரியன்ல ஜெயிச்சிருக்காங்க. அதனால அது நம்ம அப்பா ஐயா அப்ப இல்ல போல இல்ல அன்னைக்கு இவ்வளவு மீடியா இல்ல தம்பி. என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆமா, 2004 வந்து ரிசைன் பண்றாரு. ஏன் ரிசைன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தல் வருது. அவருக்கு வந்து டெல்லிக்கு போய் டெல்லியை பிடிச்சிடணும், எம்பி ஆயிரணும்னு அவருக்கு ஆசை எப்பயுமே. அப்பவே அவருக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னு சொன்னா அவர் 99 இதுல நிக்கிறாரு பார்லிமெண்ட்டுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு. யாருன்னா தமாக கூட்டணியில. அதனால அவருக்கு என்னன்னா, நம்ம 2.5 லட்சம் ஓட்டு நம்ம ஓட்டு இருக்குது, நம்ம எப்படினாலும் தனியா சுயேட்சையா நின்னா கூட நமக்கு ஓட்டு விழுகும், இந்த தடவை இறங்கி நின்று அடிச்சு பார்ப்போம்டான்னு சொல்லி அப்போ வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. யாருன்னா கிருஷ்ணசாமி எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக தான் ரிசைன் பண்ணாரு. முரண்பாட்டால ரிசைன் பண்ணல. திரும்ப சொல்லுங்க நம்பி. 2004 தேர்தல்ல போட்டியிடுறதுக்காக தான் ரிசைன் பண்ணிட்டு 2004 போட்டிட்டாரு. நாடாளுமன்ற ஒருவேளை சுயேட்சை சின்னத்துல எம்எல்ஏவா இருந்தாருன்னா எம்எல்ஏவா இருந்துகிட்டே போட்டி போட்டிருக்க முடியும். ஏன்னா இவரு திமுக இருந்தாரு, அதனால ரிசைன் பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதனால ரிசைன் பண்ணிட்டு 2004 தேர்தல்ல வந்து அவர் போட்டிட்டாரு. சரி, இது எம்பிக்கு. அப்ப எம்பிக்கு போட்டியிடும் போது அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், அண்ணன் இவங்க திருமா அண்ணன் அவர்கள், இவங்க ஒரு 3வது அணி போல ஒரு அணி அமைச்சு போட்டிட்டாங்க. 2004 வந்து போட்டிட்டாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தம்பி சொன்ன மாதிரி இதுல வில்லம்பு சின்னத்துல நின்னாங்க. அது போட்டிட்டாங்க. அதெல்லாம் சின்ன சிறுத்தை குட்டிங்கெல்லாம் இன்னைக்கு கதாநாயகனா பாக்குற மனதில் எப்படி விஜய் எப்படி கதாநாயகனா பாக்குறாங்களோ அது போல அண்ணன் திருமா அவர்களை கதாநாயகனா பாக்குறதுக்குன்னு ஒரு சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்காக சொல்றேன் நான். இல்ல, ஆனா என்ன தெரியுமா, இதுல நீங்க சொல்றது மாதிரி இளம் பிள்ளைகளுக்கு தான் அது தெரியலன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இத மூடி மறைக்கிற பிள்ளைகளுக்கு இது தெரியல. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து பாஜக கூட்டணியில திமுக இருந்த போது திமுக சின்னத்தில் நின்று வெற்றி அடைந்திருக்கிறோம், அந்த வெற்றியில பாஜக ஓட்டு இருக்கு அப்படிங்கிறத மூடி மறைச்சு இப்போ பயங்கரமா துள்ளி குதிக்கிறவங்க சொல்றாங்கல்ல, கருத்து முரண்பாடுனாலதான் அன்னைக்கு வெளியேறினாரு அப்படின்னு. நான் என்ன கேக்குறேன், அப்படி உண்மையிலேயே கருத்து முரண்பாடு இருந்திருந்தா நீங்க கூட்டணியே வச்சிருக்க கூடாது. எப்ப கூட்டணி வச்சீங்க? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் திமுக பாஜக கூட கூட்டணி வச்சது. நீங்க அந்த கூட்டணியில போய் தான் இருந்தீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு கருத்து முரண்பாடு? உங்களுக்கு கருத்து முரண்பாடு எல்லாம் இல்ல, ஒன்லி பதவி. கரெக்ட், ஒன்லி அதிகாரம். 2001 கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆயிட்டு
கரெக்டா பதவி காலம் முடியறதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடிதான் நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது வெளியேறீங்க. ஏன்னா அதான் நான் சொன்ன கதை தான். நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சுயேட்சை சின்னத்துல ஜெயிச்சிருந்தாருன்னா ரிசைன் பண்ணிருக்க மாட்டாரு. திமுக சின்னத்தில் நிக்கிறதுனால கூட்டணி விட்டு அவங்க வெளியேற வேண்டிய சூழ்நிலை சட்டமன்றத்துல. அதான் இப்ப வந்து அன்னைக்கு இப்ப தமிழ்நாடு முழுதும் ஒரே போராட்ட களமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பொது வெளியில பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்துல கடுமையான போராட்டமா இருக்கு. அதையும் போல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவரை பத்தின சின்னது 2004 தோல்வி அடைஞ்சிடறாங்க. திருப்பி கருணாநிதி வந்து சேர்க்க மாட்டேன்ட்டாரு கூட்டணியில. யாருன்னா அவங்க 2006 தேர்தல் வேற வழியே இல்லாம அவங்க அதிமுக போக வேண்டியதா இருந்துச்சு. அதிமுகவோட எவனுமே கூட்டணி இல்ல. அப்ப யாருன்னா முதல் நாள் நைட்டு வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த வைகோ அவர்கள் சண்டை போட்டு டக்குன்னு வந்து திமுக கூட்டணியிலே இருந்துகிட்டு இருந்தாரு. சரி. ஏன்னா அவர் 2004 வந்து 40க்கு 40 ஜெயிச்சு திமுக கூட்டணி உங்களுக்கு தெரியும். அந்த 40க்கு 40 ஜெயிச்சதுக்கு பிறகு வந்து மத்திய மந்திரி பதவி வாங்கினாங்க. அப்ப வந்து மதிமுகவுடைய கணக்கையும் சொல்லி அவங்க வாங்கிட்டாங்க. யாரு திமுக வாங்கிட்டாங்கன்னு சொல்லி மதிமுக 4 MP இருந்தாங்க. அப்ப அதுல கோச்சுக்கிட்டு வெளில வந்து ஜெயலலிதா கூட சேர்ந்துட்டாரு. அதாவது இங்க வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முடிவு மட்டும் கையெழுத்து மட்டும் போடாம இருந்தாரு. இவங்க திமுகல வந்து ராத்திரியே இங்கிட்டு வந்து 40 சீட்டு வாங்கிக்கிட்டு இவர் வந்து இங்க வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. 40 சீட்டு 400 கோடி வாங்கிட்டாருன்னு அன்னைக்கே பேசினாங்க. 400 கோடி. ஆமா 400 கோடி வாங்கிட்டாரு, 40 சீட்டு வாங்கிட்டாருன்னு சொல்லி வைகோ அவர்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல எங்க அண்ணன் வந்து 10 சீட்டு வாங்கிட்டு போனாரு. எவ்வளவு காசு வாங்கினாருலாம் தெரியாது. 10 சீட்டு வாங்கிட்டு போனாரு. புரியுது. அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவோட யாருமே கூட்டணிக்கு வர தயாரா இல்ல. புரியுது. ஏன்னா கருணாநிதி வந்து கைது செய்யப்பட்டதுக்கு இதன் மூலம் நீங்க ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு என்ன சொல்ல வர்றீங்க? எங்களுக்கு ஒரே மாதிரியான ஒரு விமர்சனம் செய்வதற்கு அண்ணனுக்கு வந்து ஒன்னும் இது கிடையாது. இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு நோக்கம் அதிகாரமும் பணமும் மட்டும்தான். புரியுது. எங்கிட்ட வேணாலும் போய்க்கிறோம். ரைட் தம்பி. தமிழ்நாட்டுல இன்னைக்கு திரும்புற திசையெல்லாம் ஒரே போராட்ட களமா இருக்கு. இந்த சூழ்நிலையில செவிலியர்கள் 1000 பேருக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி அடிபடுது. யாருக்காவது தெரியுமா? தெரியும். தெரியாது. என்னைக்குன்னா தெரியும். என்னைக்குன்னா நீங்க மக்கள் மன்றத்துல பேசுனீங்கல்ல, அன்னைக்குதான். ஏன்னா நாங்க மக்கள் மன்றத்துல நீங்க பேசுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கெஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பெரிய ஸ்கிரீன்ல வந்து இது எதுவுமே தெரியாம அம்மா நிர்மலா பெரிய நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்பதான் வந்து முதலமைச்சரினுடைய ஆணைப்படி வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் 1000 பேருக்கு வந்து நாங்க வந்து பணி நியமன ஆணையை வந்து வழங்குறோம். ஆனா ஆக்சுவலி வந்து 8000 பேர் போராடுறாங்க. செவிலியர்கள் 8000 பேர் போராடுறாங்க. முதல்ல வந்து இவங்க சொன்னது வந்து 800 பேரோ 700 பேருக்கும் நாங்க பணி நியமனம் கொடுக்கறோம். தகுதி உள்ள தகுதி உள்ள பெண்களுக்கு கொடுத்தோம். ஆக்சுவலி வந்து 800 பேர்ல இருந்து 700 பேர்ல இருந்து 800 பேருக்கு தர்றோம்னு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அவங்க போராட்டத்தை திரும்ப பெறுவதாக இல்லை. இன்னொன்னு என்னன்னா 1000 பேருக்கு கொடுக்குறோம்னு ஒரு ரவுண்ட் அப் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுமே போராட்டத்தை தற்காலிகமா வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம போராடினது எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ண முடியும் அரசு? இப்போ எத்தனை நாளைக்கு போராட முடியும் அவங்களால? அதனால அவங்க திரும்பவும் பணிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 1000 பேருக்கு கிடைச்சிருச்சேன்னு இது பண்ணிட்டாங்க. இப்ப இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அரசு எப்பவுமே எந்த அரசாக இருந்தாலும் சரி, அந்த அரசு என்ன செய்யும்னா மக்களை போராடுகிறவர்களை பிரித்தாலும் வேலை செய்யும். இப்ப அப்படித்தானே தூய்மை பணியாளர்கள் போராடுறவங்களை பிரிச்சு உங்களுக்கு சோறு போடுறோம், உங்களுக்கு வீடு கட்டி தர்றோம், உங்க பிள்ளை எல்லாம் படிக்கிறதுக்கு காசு தரோம்னு சொல்லி ஏமாத்தி இப்ப அவங்க சோறே போடுறது இல்லையா? நிரந்தரமா வேலை கொடுத்துட்டாரு. சோறு வந்து மத்தியான சாப்பாட்டை கொண்டாந்து 5 மணிக்கு கொடுத்தா என்ன தம்பி ராத்திரி சாப்பாடா? கான்ட்ராக்டுக்காரன் எங்க தெரியுமா வச்சிருக்கான்? அவன் தாம்பரம் தாண்டி ஒரு கிரவுண்ட்ல வச்சு சமைச்சிட்டு இருக்கானா. அங்க இருந்து பொட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு லேட் ஆயிருதுங்கிறான். ஏன் கொடுக்குறான்? அப்பதான் நீங்க சோறு வேணாம்னு சொல்லுவீங்க. இல்லங்க தம்பி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ கான்ட்ராக்ட் கொடுத்தது யாருக்கு? பிரைவேட்டுக்கு. பிரைவேட்டுக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு என் வரிப்பணத்துல நீ ஏன்டா சோறு போடுற? முதல்ல அவங்க சோறு கேட்கலையே, பணி நிரந்தரம் தானே கேட்டாங்க. சோறு அவங்களே சாப்பிட்டுப்பாங்க கொடுத்துட்டா. நல்ல சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்களே வீட்டுல கறி மீன் சமைச்சு கொண்டு வந்து அவங்களே சாப்பிட்டு. இப்ப நான் செய்தி சொல்ல வந்தது என்னன்னா, ஜாக்டோ சியோ செவிலியர்களை தொடர்ந்து களத்தில் இறங்குகிறது. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. போராடுனா கிடைச்சிரும்டா அப்படின்னு. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வரை கால வரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. வேலை நிறுத்த போராட்டத்தை அரசு ஊழியர்கள் அமைப்பான ஜாக்டோ ஜியோ அறிவிச்சிருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டம்
நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனா அந்த வாக்குறுதியை கொடுத்துதான் திமுக வந்து அரசு ஊழியர்களோட ஓட்ட பெரும்பான்மையா பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல, நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. ஆமா இல்ல, பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்துல இவங்களை புடிச்சாதான் உண்டுன்னு போராட்டத்தை அறிவிச்சு. நாங்களும் வந்து தேர்தல் நேரத்துல என்ன வேணாலும் டிராமா பண்ணுவோம்ல, அதுக்கு தான் நாங்களே கூட போராட வச்சாலும் வச்சிருப்போம். நீங்க அப்படி போராடுறது மாதிரி வாங்க, நாங்க உங்களுக்கு ஒரு நல்லது செய்யறது மாதிரி செஞ்சு நாங்க வந்து வாக்குகளை உங்க வாக்களை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பல குட்டி கலட்டால இதுவும் ஒரு குட்டி கலட்டாவா இருக்கும். இந்த சங்க தலைவர்களா இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க எப்பவுமே அரசோடு வந்து இணக்கமாவே இருக்காங்க. எல்லா அரசு ஊழியர்கள் சங்கம் இல்ல, எப்பவுமே அரசு மந்திரிகள், அரசுகள், உளவுத்துறை இவங்களோட எப்பவுமே அந்த சங்கங்கள் எப்பவுமே நெருக்கத்தோட இணக்கமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க போராடுவாங்க, இவங்க முடிச்சு வைப்பாங்க, போராடுவாங்க, அவங்க முடிச்சு வைப்பாங்க. ஏன்னா சங்கம் உறுதுணையா நின்னாதான் அந்த பொறுப்பாளர்களுமே போராட முடியல, போராட முடியாது. இப்ப சமீபத்துல வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா தம்பி? நம்ம நாட்டோட வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய ஜெய்சங்கர் ஐயா இருக்கார்ல, அவர் நேரா போய் ஈழத்துல இலங்கை பிரசிடென்டா இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்காவை பார்த்து 4000 கோடி உதவி பண்ணாரு. எதுக்கோ உதவி பண்ணாரு, இந்த வெள்ளம் மழை இதுக்காக உதவி பண்ணாரு. அந்த பக்கம் 4000 கோடி கொடுத்துட்டு இருக்காரு தம்பி. இந்த பக்கம் கடல்ல வச்சு நம்ம ஆளுங்க 12 பேரை அடிச்சு ராணுவம் தூக்கி உள்ள வச்சுட்டான் தம்பி. இது என்ன கொடுமை? 4000 கோடி உதவி பண்ற இல்ல அப்படின்னு சொன்னா உனக்கு அவன் ஒரு மரியாதை கூட கொடுக்கல. 12 மீனவர்களை கடல்களை வச்சு அடிச்சு தூக்கி உள்ள வைக்கிறான். என்னடா அது, ஒரு பக்கம் இது நடக்குது, ஒரு பக்கம் இது நடக்குது, என்ன ஒரு கொடுமை? இதே மாதிரி ஒரு கொடுமையை சொல்றதுக்கு தான் இதை நான் சொல்றேன். சொல்லுங்க. என்னன்னா, சென்னையில வந்து கிறிஸ்துமஸ கொண்டாடுறாங்க பிஜேபி. அது போஸ்ட் எல்லாம் ஊரெல்லாம் அடிச்சு ஒட்டி கேக் வெட்டப்படும், சாண்டா கிளாஸ் உடம்பு இதெல்லாம் போட்டுட்டு வேஷம் எல்லாம் போட்டுக்கிறோம். ஒரு பேராயர் வந்து ஜபம் செய்வார், ஜெயம் செஞ்சு கேக் வெட்டி எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம், சிரிச்சுக்கிட்டு போட்டு நல்ல விட இங்க பாருங்க, ப்ளூ சாரி கட்டிக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்திருக்கிறது யாரு தெரியுமா? எங்க அக்கா, தெலுங்கானா ஆளுநர், முன்னாள் ஆளுநர். தாமரை மலர்ந்தே தீரும். ஆமா. ஆனா அந்த சம்பவத்தை சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, ஒரு பக்கம் இப்படி கிறிஸ்தவர்களுக்கு அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டிக்கிட்டு, வடக்குல வந்து பாஜக ஆளும் மாநிலங்களான ஜார்க்கண்ட்லயும் சத்தீஸ்கர்லயும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் இடத்திலேயே போய் பஜ்ரங் தள் மற்றும் RSS அமைப்பினர், பாஜகவினர் வந்து அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் உடைச்சு போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு மாதிரி அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. என்ன இது, மறுபடியும் இப்படிப்பட்ட கலவரங்களை எல்லாம் இத்தனைக்கும் அங்க அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல முழுவதுமே கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். கண்டிப்பா. ஏன்னா நீங்க இந்துக்களுடைய பெரும்பான்மை, இவங்க சொல்ற மாதிரி இந்துக்களின் பெரும்பான்மையை விட அங்க முழுவதுமே கிறிஸ்தவர்களின் பெரும்பான்மை தான். நாகாலாந்தெல்லாம் வந்து 10% கூட இந்து கிடையாது. மொழியின் அடிப்படையிலே அவங்க ஆங்கிலம் தான் பேசுவாங்க. ஆமா, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த பொருட்கள் விற்கிறாங்கல்ல, அந்த கடைகளுக்குள்ள போய் அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ள போய் அடிச்சு நொறுக்கிற காட்சிகள்லாம் நம்ம இப்ப காணொலியா பார்க்கும்போது பேரதிர்ச்சியை ஏற்படுது. ஆமா. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பி, இந்த வட மாநிலங்கள்ல இப்ப மணிப்பூர்ல எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தேவ ஆலயங்களை வந்து தீ வச்சு கொளுத்திருக்காங்க, நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. சரி, இது எல்லாமே தெரியும்ல. தெரிஞ்சும் ஒரு பேராயர் போய் ஜபம் பண்றாரு பிஜேபி கூப்பிடுற நிகழ்ச்சிக்குன்னா, வேலூர் இப்ராஹிம் மாதிரி யாராச்சும் ஒரு ஜோசப் ஸ்டீஃபனா கூட்டிட்டு போறாங்க. அதெல்லாம் இருக்க வேண்டியதானே. என்ன ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் தெரியுமா, 2 செவிலியரை வந்து புடிச்சு வச்சுக்கிட்டாங்க தெரியுமா? ஆமா, கன்னியாஸ்திரிய. அதுக்கு குரல் கொடுத்து களத்துல டைவடிச்சு ஆதரவு தெரிவிச்சது யாரு தெரியுமா? கேரளாவுல பிஜேபி. திருவனந்தபுரத்தையே பிடிச்சிருச்சு, பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஓட்டு போட்டவன் பூரா வந்து இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் தான் ஓட்டு போட்டிருக்கான். இப்ப அதுக்கு காரணம் வந்து வேற ஒண்ணும் இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மேல உள்ள பாசம். அந்த பாசத்துலதான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. எங்க அண்ணன் வந்தாரு, யாருன்னா நம்ம அண்ணன் பென்னி குயிக் பாலசிங்கம் வந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற தம்பினாரு. என்னன்னு அப்படின்னு, இந்தியாவுல கம்யூனிஸ்டுகளே இல்லாத, கம்யூனிஸ்ட் ஆட்சியே இல்லாத ஒரு தேர்தல் முடிவு வந்து வரப்போகுது. இப்ப ஏதாவது ஒரு மாநிலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் தம்பி. உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்துல இருக்கும், திரிபுரால இருக்கும், ஒரிஷால இருக்கும், அப்படி இருக்கும்ல. இப்ப அது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சாரு அவரு. ஏன்னா கேரளால மட்டும்தான் இருக்கு, அதுவும் இதோட முடிஞ்சு போயிடும். ஆமா.
அங்க எப்பவும் காங்கிரஸ் வரும், இப்ப எது பிஜேபி வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்காக சொல்றேன். இன்னொரு செய்தி என்னன்னா, அதாவது வந்து ஆர்டிஐ தகவல் ஒன்று வந்திருக்குது. அது பெரிய செய்தியா இருக்குது. குறிப்பா வந்து சத்தியம் டிவியில வந்து இருக்கிற அந்த எடிட்டர் அரவிந்த் அக்ஷன் வந்து அதை ஒரு பெரிய கட்டுரையாவே எழுதியிருக்கிறார். அது என்னன்னா, இந்தியாவில் துப்பாக்கிகள் இருக்குல்ல, துப்பாக்கிகள் யார் யாருக்கிட்ட இருக்குது, எவ்வளவு துப்பாக்கி இருக்கு, லைசன்ஸா கள்ள துப்பாக்கியா, லைசன்ஸ் இல்லாம ரெண்டையுமே கேட்டிருக்கிறாங்க விவரம். அதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க சொல்றாங்களே ஆன்டி நேஷனலிஸ்ட், இஸ்லாமிய தீவிரவாதிகள், நகர்ப்புற நக்சல்கள், டெரரிஸ்ட், மாவோயிஸ்ட் இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளின் அளவு எவ்வளவுன்னா வெறும் 30,000. வெறும் 30,000 துப்பாக்கி தான் கைப்பற்றப்பட்டிருக்கு. சரி, ஆனால் சாதாரணமான சிவிலியன்ஸ் மக்கள் இருக்கிறான்ல, அவன்கிட்ட எவ்வளவு துப்பாக்கி கைப்பற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி சொல்லுங்க. நான் டெரரிஸ்ட் சொல்றேன், டெரரிஸ்ட், மாவோயிஸ்ட், அவன் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் 30,000 துப்பாக்கி கிடைச்சிருக்கு. எத்தனை வருஷம்னா பிஜேபி ஆட்சிக்கு தொடங்கினதுல இருந்து இப்ப 2024 எவ்வளவு சிவிலியன்ஸ்? எவ்வளவு? 5,03,000 அவங்க கணக்கு சொன்னதை சொல்றேன். அது எல்லாமே எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. சரி, இப்ப இந்த 5,03,000 துப்பாக்கி, இது போக இந்த ஒரு 30,000 துப்பாக்கி எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா, இந்த துப்பாக்கிகளுக்கு எல்லாம் தோராயமா ஒரு 20,000 ரூபாய் அப்படின்னு வச்சீங்கன்னா 1087 கோடி ரூபாய்க்கு துப்பாக்கி வியாபாரம் மட்டும் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இந்த இல்லீகல் துப்பாக்கி வித்தல கணக்குல வந்தது மட்டும் நம்ம சொல்லுறோம். எல்லாம் சொல்றாங்க தம்பி. நார்த் இந்தியால சொல்லுவாங்க என்னன்னா, பீகார்ல வந்து கிராமப்புறங்கள்ல குடிசை தொழில் மாதிரியே துப்பாக்கி செஞ்சிருவாங்க. இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, அதையும் கேட்டிருக்கிறாங்க. மத்திய அமைச்சகம் துப்பாக்கி செய்வதற்கான உரிமம் எத்தனை தொழிற்சாலைகளுக்கு கொடுக்குறீங்க கேட்டிருக்காங்க. அதுல மொத்தம் 112 தொழிற்சாலைகள் தான் இருக்குது. சரி, 112 தொழிற்சாலைகள்ல இவ்வளவு துப்பாக்கி இப்ப செய்யப்பட்டிருக்கு. அதாவது வந்து அன்அக்கவுண்டடா இவங்க பறிமுதல் செஞ்சது. பறிமுதல் செய்யாத துப்பாக்கிகள் எத்தனை இருக்குன்னு கணக்கு. சிவிலியன்ஸ் கையில இவ்வளவு துப்பாக்கி இருக்கிறது ஆபத்து தான். இதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்கல்ல. இன்னொரு செய்தி உங்களுக்கு, அதுல இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்றேன். மொத்தம் இந்தியாவில் உள்ள அதாவது வந்து மொத்த டோட்டலா இருக்கிற இந்தியாவில 12,000 சொச்சம் காவல் நிலையங்கள் இருக்குது. IAS IPS கேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிட்டத்தட்ட 4,400 சொச்சம் இருக்கிறாங்க. IPS கேடர்ஸ்ல உள்ளவங்க, IAS IPS ரெண்டு பேரும் ஒரே எண்ணிக்கையில தான். 12,000 காவல் நிலையங்கள்ல அதிக காவல் நிலையம் உள்ளதே தமிழ்நாட்டுலதான். 2,400 காவல் நிலையம் இருக்குது. பாத்துக்கோங்க, போலீஸ் உங்களை வச்சு எப்படி மிரட்டாங்க. இன்னொரு விஷயம் தம்பி, அதாவது நம்மளை விட 2 மடங்கு அதிகம் உத்தரப்பிரதேசத்துல. அங்க கூட இவ்வளவு காவல் நிலையம் கிடையாது, 2,400 காவல் நிலையம் கிடையாது. ஆனா இங்க அவ்வளவு காவல் நிலையம் வச்சு அவ்வளவு இருந்துமா இவ்வளவு சட்டம் நடக்குது. சரியா? நம்பர் 1 எந்த மாநிலம்னா இந்த மாநிலம் தான். சரி, அப்ப இது வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து மொத்தமா எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா மொத்தம் 27 லட்சத்தி சொச்சம் பேரு போலீஸ், அவங்க இவங்க இன்ஸ்பெக்டர், SI அப்படின்னு எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா இந்தியா முழுமைக்குமே 27 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சரி, கணக்கு வச்சிருக்காங்க. 27 லட்சம் பேரும் இப்ப சாதாரண போலீஸ் எல்லாம் துப்பாக்கி வச்சுக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் துப்பாக்கி கொடுத்தா கூட 27 லட்சம் துப்பாக்கின்னு வச்சுக்கோங்க. இது வந்து போலீஸ் மொத்தம் இந்தியாவில் உள்ள போலீஸ் எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து 27 லட்சம் துப்பாக்கி. ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல வந்து CSF, BSF, இந்த எல்லை பாதுகாப்பு பட, ராணுவம், அது இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த இதெல்லாம் வச்சு 10 லட்சம் பேர்னா 10 லட்சம் பேருக்கு துப்பாக்கி இருக்கும், இப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த போலீஸ் மொத்த போலீஸுக்கும் சேர்த்து இது வந்து அங்கீகரிக்கப்பட்டது, போலீஸுக்கு கொடுத்தது. லைசன்ஸ்டு வாங்கி இந்தியாவுல எவ்வளவு பேர் துப்பாக்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, சொல்லுங்க. அது பல லட்சம் பேர் இருக்கு. ஏன்னா வட மாநிலங்கள்ல சின்ன சின்ன நிலச்சொந்தார்கள் கூட ஒரு ஆளு துப்பாக்கியோட துப்பாக்கி பயன்படுத்துவாங்க. எவ்வளவு தெரியுமா சொல்றாங்க? 37 லட்சம் பேர் துப்பாக்கி வச்சிருக்காங்க. என்னடா இந்திய ராணுவ போலீஸை விட அதிகமா இருக்கு. லைசன்ஸோட வச்சிருக்கிறவங்க 37 லட்சம் பேர் துப்பாக்கி வச்சிருக்கானா. அதாவது மொத்த இந்தியாவில் உள்ள போலீஸ்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை விட சாதாரண மக்கள்கிட்ட இதுவே லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்க போலீஸ் வந்து 10 லட்சம் பேர் வச்சிருக்காங்க. எப்படி இவ்வளவு தூரம் இந்த கன் கல்ச்சர் வந்து வளர்த்துருக்காங்க? சரியா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லை பாதுகாப்பு படை இருக்காங்க, அவங்களெல்லாம் தாண்டி மொத்தமா சேர்த்தா கூட 37 லட்சம் தானே வருது. மொத்தமே இந்த இதெல்லாம் சேர்த்து பார்த்து கொடுத்தோம்னா வெறும் 40,000 பேர் தான் குறைச்சு வச்சிருக்காங்க துப்பாக்கி. அவ்வளவு துப்பாக்கி வந்து இந்தியாவுல லைசன்ஸ்டோட இருக்குது.
இப்ப அன்அக்கவுண்டோட கிட்டத்தட்ட 5,35,000 துப்பாக்கியை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. கன்னு லைசன்ஸோட உள்ளது கிட்டத்தட்ட 37 லட்சம் துப்பாக்கி இருக்குது. இப்ப இதெல்லாம் நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா அன்அக்கவுண்டடா லைசன்ஸ் இல்லாம எவ்வளவு துப்பாக்கி இருக்குன்னு பாருங்க. இந்தியாவில் அவ்வளவு துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க கணக்கெடு? இதுல அவங்க கேட்டதுலே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2014, 15, 16 ஒரு துப்பாக்கி எவ்வளவு பறிமுதல் செஞ்சாங்கன்னு எந்த ரெக்கார்டும் இல்லையா உள்துறை அமைச்சகத்துல? 3 வருஷத்துக்கு. இப்ப அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த 3 ஆண்டுகள்ல நீங்க பறிமுதல் செஞ்ச துப்பாக்கி எல்லாம் திரும்பவும் நீங்க வித்தீங்களான்னு கேக்குறாங்க. வேற யாருக்கும் புரியுதா உங்களுக்கு? ஒரு துப்பாக்கி கூட நீங்க அக்கவுண்ட்ல இல்லன்னு சொன்னா அப்ப என்ன செஞ்சீங்க? எங்க போச்சு? எங்க போச்சுன்னு பறிமுதல் பண்ணது எங்க போச்சுன்னு ஒண்ணு அழிச்சிருக்கணும், ஆமா இல்லன்னா கணக்குல இருக்கு. ஆனா இவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு 70,000 துப்பாக்கிகள் கைப்பற்றப்படுதான். அதாவது வந்து லைசன்ஸ்ல இல்லாத அன்அக்கவுண்டட் துப்பாக்கி மட்டும் 70,000 துப்பாக்கி இந்தியா முழுமைக்கும் பறிமுதல் செய்யப்படுது. அப்ப 70,000 துப்பாக்கி கிட்டத்தட்ட 2 லட்சம் துப்பாக்கி 3 வருஷத்துல பறிமுதல் பண்ணிப்பேன். எங்கடா அந்த துப்பாக்கின்னு கேக்குறாங்க. எங்க இருக்கும் தெரியுமா? தெரியும். ஆயுத பூஜை நடக்கும் போது ஒரே ஒரு விஷயம் வந்துடுறேன். இந்த கிறிஸ்துமஸ் கலவரம் தொடர்பா 2 விஷயம் சொல்லணும். ஒண்ணு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2002 காலகட்டத்துல ஒரிசாவுல ஒரு ஆஸ்திரேலிய பாதிரியாரு இதே பஜ்ரங் தள் அமைப்பு வந்து உயிரோட வச்சு கொளுத்துனாங்க. அவர் அமைச்சராகவும் ஆக்குனாங்க. அதாவது இந்தியாவுல RSS, பாஜக, பஜ்ரங் தள் மற்றும் VHP இந்த மாதிரியான சங்க பரிவார அமைப்புகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்துற வன்முறையை பத்தி நம்ம மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த அமைப்புகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய கலவரங்களை செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு நியூஸ். இன்னொன்னு, இப்ப இந்த சத்தீஸ்கர்லயும் ஜார்க்கண்ட்லயும் நடந்த தாக்குதலை கண்டித்து தாவேகா வந்து ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, மொட்டை கடுதாசி போடுற மாதிரி பாஜக, RSS, சங்க பரிவாரம் அப்படிங்கிற சொற்கள் திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டு இருக்கு. யாருக்கு எழுதி இருக்கிறீங்க அறிக்கைய? யார கண்டிக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. நாங்க மேடையில பேசும்போது கூட மோடின்னு சொல்றதுக்கே நாங்க அச்சப்பட்டு. அவரு சொல்ல மாட்டாரு, மக்களை பத்தி கேள்வி கேட்டாரு. நம்ம கொள்கை எதிரி யாரு, அவங்க அரசியல் எதிரி யாரு, நான் சொல்லணும். சிபிஐ வந்துருமே. பிபிஐ கூப்பிட்டுச்சு இப்ப விசாரணை. இல்ல பாஸே அவர் தான் சொல்றாங்க. அப்புறம் பாஸ் பேர் எப்படின்னா சொல்லுவாரு. அது சரிங்க. சிபிஐ விசாரணைக்கு இப்ப கூப்பிட்டு இருக்குல்ல. 29ஆம் தேதி புஷி ஆனந்த் உட்பட 5 பேரு வாங்கன்னு சொல்லி சம்மன் கொடுத்திருக்காங்க. எங்கண்ணா ஏற்கனவே கரூருக்கு போயிட்டு வந்தாங்க. டெல்லிக்கு வந்து சிபிஐ அவங்க எல்லாம் கிளம்பி மலேசியாவுக்கு போயிட்டாங்க. இல்ல அதான் அது மலேசியா வந்து ஜனநாயகன் படம் முடிச்சிட்டு அந்த இது ஆடியோ லான்ச் முடிச்சிட்டு நேரா வாங்க விசாரணைக்கு இருக்காங்க. ஸ்ட்ரைட் ஃளைட் வந்து சென்னை கிடையாது, டெல்லியில தான் இறங்கணும், வேற வழி இல்ல. என்னன்னா இப்ப என்ன தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு மௌனமான கடுமையான போராட்டம். என்ன இப்ப டெல்லிக்கு போறாரு, இட்னு போறவங்கள இட்னு வர முடியுமா? என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தம்பி. அது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல அது தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கணும். ஒரு மௌன புரட்சி வந்து வெடிச்சிருக்கணும். இதுல மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்று இந்த போராட்டத்தை பெரிய அளவுல கொண்டு வந்திருக்கணும். அது இப்பதான் வந்து பெருசா தொடங்கி இருக்கு. அதை நாம் தமிழர் கட்சி மட்டும் முன்னிருந்து நடத்திட்டு இருக்கு. அது என்னன்னா, அரசு பேருந்துகள் இருக்குல்ல, அது அரசு வெளியீடுகள்ல ஆவணத்துல எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருக்கு. ஆனா பேருந்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கு. எந்த அரசு? புரியுதா உங்களுக்கு? இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப நாம் தமிழர் கட்சி முன் வைக்குது. ரைட். இப்ப அதுல போய் என்ன பண்றாங்க, தமிழ்நாடு முழுசுமே தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டிக்கர் கொண்டு போய் ஒட்டுறாங்க. ஒட்டுனா அதை யார் வந்து கிழிக்கிறா தெரியுமா? காவல்துறை வந்து கிழிக்குதுங்க. சரி, கிழிச்சாங்க, அதை மட்டும் எல்லாரும் பேசுறோம்ல. அதுக்கு அடுத்து ஒரு வேலையை செஞ்சாங்க, அதை ஏன் யாருமே பேசவே இல்லை? சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வந்தோம்ல, வந்த பிறகு அது மேல கருப்பு பெயிண்ட போட்டு அழிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டிக்கர் மேல இந்த அரசு கருப்பு வண்ணத்தை பூசி அழிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, 1952 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது ரயில் நிலையங்கள் இருக்கின்ற பெயர் பலகைகள்ல இந்திய எழுத்துக்களை ஈவேரா வந்து தார் பூசி அழிச்சாருன்னு இன்னைக்கு வரைக்கும் பெருமையா பேசுறீங்கல்ல. அன்னைக்கு இந்திய எழுத்துக்களை அழிச்சிங்க, இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற பேரை, தமிழ் எழுத்துல இருக்கிற பேரையே அழிக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு யார் கொடுத்தது? அதேதான் சொல்றேன். இப்ப இந்த திராவிட கழகம், இந்த மத்த அமைப்புகள்லாம் வந்து நாங்களும் தமிழுக்காக போராடணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவன்லாம் ஏன் இந்த களத்துல இறங்கி இந்த போராட்டத்துக்கு வரல?
ஏன் இத கேள்வி கேட்கல அரச? தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தை நாங்க தான் முன் வச்சோம் அப்படிங்கிறீங்க. இது தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்துல அவங்களுடைய தேவைக்காக சேவைக்காக வாங்கப்பட்ட பேருந்துகள். அதுல மொட்டையா அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருந்தா இது யாருக்கான அரசு? அண்டை மாநிலங்கள்ல ஒருத்தனும் கேள்வி கேட்கல. இந்த கூட்டணியில இருந்துகிட்டு கும்மி அடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாராவது ஒருத்தர் இது தமிழ்நாடுன்னு இருக்கணுங்க, இது தமிழ்நாடுங்க, ஒருத்தன் 76 நாள் போராடி வச்ச பேருங்க இந்த பேரு அப்படின்னு சொல்லி அவங்க யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கணும். ஐயோ, நீங்க சங்கரலிங்கனார விடுங்க, நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேரை வச்சோம், அந்த நாளைத்தான் தமிழ்நாடு நாளா கொண்டாடணும்னு வந்த உடனே மாத்துனீங்கல்ல, நீங்க வச்ச பேரை தானே நாங்க ஓட்டுறோம். அது மேல எதுக்கு கருப்பு வண்ணத்தை பூசுற, எதுக்கு அந்த ஸ்டிக்கரை கிழிக்கிற? அரசு போக்குவரத்து இல்ல அதை விடுங்க, நீங்க வந்து சீமானியா இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு, நாங்கெல்லாம் எடுத்திருக்கணும். அது சரி, நீங்க எடுத்ததுக்கு பிறகு நாங்க செஞ்சோம்னா அப்புறம் சீமானுக்குள்ள கிரெடிட் ஆயிடும். தம்பி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு போர்டு வச்சு எழுதி அது கர்நாடகாவில போய் அவன் அழிச்சான்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இல்ல. அந்த கோபி ஏகாம்பரமா அவர்தான் தொடங்கி வச்சாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில போற பஸ்ல வந்து அவன் கருப்பு பெயிண்ட் தமிழ்நாடுங்கிறத அழிச்சான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அது எப்படி தமிழ்நாடு காவல்துறை அழிக்குது அப்படின்னு சொன்னா உள்நோக்கம் என்ன? நீங்க வந்து இத தமிழ்நாட்டை வந்து திராவிட நாடுன்னு ஆக்குறதுக்காக போறீங்களா, இல்ல கலைஞர் நாடுன்னு ஆக்க போறீங்களா? மறந்துட்டீங்களா? அரசு போக்குவரத்து கழகத்தை தொடங்குனது கருணாநிதி தான். அதனால கருணாநிதி அரசு போக்குவரத்து கழகம்னு வைக்கிறதுக்கு திட்டம். இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மக்கள் வந்து ஓரளவுக்கு மைண்ட் செட் ஆயிருவாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, நமக்கே தெரியாம சில விஷயங்களை இவங்க மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப வந்த உடனே தமிழ்நாடு மாத்திட்டாங்க. அப்படி வைக்க மாட்டாங்க. திராவிட மாடல் அரசு, இது இப்படி மாடல் அரசு அப்படின்னு அரசு போக்குவரத்து கழகம் வைக்கிறதுக்கான ஒரு திட்டமா கூட இருக்கலாம். அதையும் பொறுத்துக்கிட்டு அதையும் தாங்கிக்கிட்டு வெக்கமான சூடு சொரணை இல்லாம அந்த திராவிட மாடலை ஏத்துக்கிட்டு அவங்களோட பயணிக்கிறதுக்கு இங்க ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. ஆமா, எடுத்திருக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல வீசுவாரு. அதுக்கு காரணம் ஒண்ணும் இல்ல. என்ன காரணம்னா பாஜக உள்ள வந்துடக்கூடாது, RSS உள்ள வந்துடக்கூடாது, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். பச்சை துண்டை போட்டுக்கிட்டு சீமான வேலை தூக்கிட்டு நின்ன போது விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா MK ஸ்டாலின் வேலை தூக்கிட்டு நின்னாரு. புரியுதுங்களா? பெரியார் வழி வந்தவங்க முருகன் மாநாடே நடத்தினாங்களே, அதான் சொல்றேன். இப்ப எங்க அண்ணன் வேலை தூக்கிட்டு இருந்து நிக்கிறாரு. என்ன இந்த வேஷம் எல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னு நீங்க எல்லாம் வெறும் வேலை தான் வச்சிருந்தீங்க, நாங்க கிரீடத்தோட வேலை வச்சு தங்க கிரீடமா. இப்ப அண்ணன் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாரு, எதை கேட்டாலும் பாஜக உள்ள வந்துரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாஜகவுக்கு தான் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரு பிடிக்காது. இல்ல அதை விடுங்க. இன்னொரு செய்தி, நம்ம இவர் ஆளுநர், இந்த ஆளுநரை மாத்தணும், இந்த ஆளுநர் அவர் தமிழகம்னு சொன்னப்ப கொதிச்சிங்களா? தமிழ்நாடுன்னு வைக்கணும், தமிழ்நாட வந்து அவர் தமிழ்நாடுன்றதை எப்படி தமிழகம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொதிச்சிங்கல்ல. அப்புறம் ஏன் நீங்க வந்து இப்ப வந்து ஏன் கொதிக்க மாட்டேன்? இப்ப ஏன்டா கொதிக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு வந்து ஆளுநரை மாத்தணும், ஆளுநரை கண்டிக்கணும். சில பேர் இருக்காங்க தம்பி, இந்த ஈரோட்ல ஒரு 200 ஓட்டு வாங்கின கும்பல் இருக்காங்க. அந்த கும்பல் என்ன குதிக்கும் தெரியுமா? ஐயோ தமிழ்நாடு, ஐயோ தமிழ்நாடு. அந்த கும்பல் ஒரு வேலை பார்த்து இருக்கு. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம். இருங்க இதை முடிச்சிருவோம். முக்கியமான பிரச்சனை சொல்லிருங்க, இதை முடிச்சுட்டு வரேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இப்ப நாம இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு. ஏற்காட்டுல ஒரு கொண்டை ஊசி வளைவு இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த கொண்டை ஊசி வளைவுக்கு வந்து அதிகமான கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு இருந்திருக்கு. அதை வந்து இவங்க தந்தை பெரியார் கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு மாத்தி இருக்கிறாங்க. தந்தை பெரியாருக்கும் கொண்டை ஊசி வளைவுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். அத வந்து நம்ம ஆட்கள் வந்து கருப்பு வண்ணத்தை பூசி இப்ப பழைய பேரே வச்சுட்டாங்க. ஆமா தம்பி, இருங்க, நான் ஒரு சம்பவம் சொல்றேன், சொல்லுங்க. மகிழ்ச்சி அடையுது மாதிரி. இதே மாதிரிதான் வந்து ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி வந்த உடனே அங்க இருக்கிற எல்லா இடத்துக்கும் அப்பா பேரை வச்சார். ராஜசேகர் ரெட்டி ரோடு, ராஜசேகர் ரெட்டி வளைவு, ராஜசேகர் ரெட்டி செலன்னு எல்லாம் வச்சாரு. இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு வெற்றி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காருன்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அத்தனையும் அடிச்சு நொறுக்குனாங்க பாருங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நொறுக்குன்னு நொறுக்கி இப்ப ஆந்திராவில ஒரு இடத்துல கூட ராஜசேகர் ரெட்டி பேர் கிடையாது. ஒன்னும் பண்ண முடியல ஜெகன்மோகன் ரெட்டியால. அதனால தம்பி அதுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சு பாட்டு பாடுறேன்டா. காலம் ஒரு நாள் மாறும்,
உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். அந்த இதுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சது யாரு தெரியுங்களா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இத்தனை பேர் இருக்காங்க கூட்டணியில இருந்து கும்மி அடிக்கிறாங்கன்னு. ஆமா, போனது யாரும் இல்ல, உங்க அண்ணன் திருமாவளவன் தான் போனார். போய் ஜெயமோகன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவிச்சு இந்த மாதிரி அடிச்சு இடிச்சு உடைக்கிறது. அண்ணன் போகாத இடம் கிடையாது, ஆதரவு தெரிவிக்காத ஆட்களும் கிடையாது. எங்க அண்ணன் போய் ஆதரவு தெரிவிச்சுதான் தெரியுது. ஒருத்தன் ஜெகன்மோகன் ரெட்டியே காப்பி அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. அப்படி அது தெரியலையே உனக்கு? அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாரு, தெரியும்ல. அண்ணன் எப்படி தெரியுமா சொன்ன, கவனிக்கல நீங்க. அண்ணன் போகாத இடம் கிடைக்காது, ஆதரவு தெரிவிக்காத ஆட்களும் கிடையாது. ரஜினி அரசியலுக்கு வந்த போது முதல்ல ஆதரவு தெரிவிச்சது எங்க அண்ணன் தான். சரி, இந்த 200 ரூபா ஓட்டு கும்பலை வந்து ஏதோ சொன்னீங்களே, தமிழ்நாடு 200 ரூபா ஊப்பி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னப்பா 200 ஓட்டு கும்பல்? சொல்றேன். வரப்போற 2026 கடந்து நாங்க பயணத்தை செய்வோம். ஆமா, வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் சரி சூடு பிடிச்சிருக்கு. சரி, இது வரைக்கும் 4 முனை போட்டியா இருந்தது 5 முனை போட்டியா மாறி இருக்கு. புதுசா இருக்கு, புதுசா ஒரு அணி வந்திருக்கு. அதுவும் முழுக்க முழுக்க அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் எதிர்த்து போட்டியிடுவதற்காகவே களத்துக்கு வந்திருக்கிறாங்க. யாருன்னா இந்த ஈரோடு கிழக்குல 200 ஓட்டு வாங்கின கும்பல். அதாவது என்னன்னா தம்பி, அதுல என்ன ஒரு காமெடினா, தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம சீமான் எங்கெங்கெல்லாம் போட்டிடுறாரோ. எங்கெங்கெல்லாம் எந்த இடத்துல? நாடாளுமன்றம்னா 40 இடத்துலயும் போட்டி போடுவாரா, சட்டமன்றம்னா 234 இடத்துலயும் போட்டி போடுவாரா. இது ஊருக்கு நாட்டுக்கு போறவனுக்கு வர்றவனுக்கு எல்லாம் தெரியும். இல்ல இப்ப நம்ம என்ன கேக்குறோம், சரி அவங்க ஜனநாயக நாட்டுல எல்லாத்துக்கும் உரிமை தேர்தலில் நிக்கலாம். நான் என்ன கேக்குறேன், இப்பவாவது நான் உங்கள்ட்ட கேக்குறேன், அப்படி நீங்க வந்து உங்களுக்கு எங்களோட போட்டி போடணும்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்க பெண் வேட்பாளர் 117 பெண் வேட்பாளர் போடுறோம், 117 பெண் வேட்பாளர் போடுவாங்களா? பெண்ணையும் பேசுறவங்க, பேசுறவங்க நீங்க வேற. மொத்தத்துக்கே 234 பேர் உங்களுக்கு பின்னாடி இருக்கானா? அத சொல்லு. உண்மையாவே உங்கள் இயக்கத்துல உறுப்பினரா இருக்க 234 பேரை நீ நிறுத்திட்டு பாப்போம். சரி இருங்க, தம்பி சொன்னாப்ல 200 ஓட்டு வாங்கினால, இந்த 200 ஓட்டு ஈரோட்ல இருந்து ஆளு கொண்டு வரல, கும்பகோணத்துல இருந்து கொண்டு வந்த ஆளு. நீ உரிமை கொண்டாடுறியா? இல்லங்க, எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள ஒருத்தவங்க கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. கடந்த 6ஆம் தேதி அம்பேத்கரோட நினைவு நாள், நாம போய் மாலை போட்டோம், அண்ணனும் போட்டாரு. சரி, அதுக்கு பின்னாடியே இவர் போய் மாலை போட்டாரு. யாராச்சும் பாத்தீங்களா? பார்க்கவே இல்ல தம்பி, யாரும் பாத்து இருக்க முடியாது. ஆமா, ஏன்னா இவர் மட்டும் தான் போய் மாலை போட்டு வந்தாரு. ஆமா, அதனாலதான் வர்றதுக்கு கூட 4 பேர் இல்ல. அவரு மேடை ஏறி சொல்றாரு, உங்கள மாதிரி நாங்க பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம், வந்தா செஞ்சு விட்டு போயிட்டே இருப்போம். இல்ல தம்பி, மிரட்டுறீங்களா? அவர லட்சணம் தெரிஞ்சுதான் என் தம்பி முத்துப்பாண்டி கேக்குறாப்ல. நாங்க 234 தொகுதியில 117 பெண்கள் இருக்கிறோம். 117 பெண்கள் உங்ககிட்ட இருக்காங்களா? 117 பேர் இருக்கிறாங்களா மொத்தமா? முதல்ல அதை விடுங்க, இதெல்லாம் காமெடி இல்ல. நீங்க அதுக்கு பிறகு போட்டி போட்டதுக்கு பிறகு நீங்க ஒரு சுயேட்சை சின்னம் வாங்கணும். சுயேட்சை சின்னத்துல போட்டி போறதுக்கு மொத்த சின்னமும் ஒன்னா கொடுக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் தெரியாது தம்பி அவங்களுக்கு. அதை விடுங்க, அதை விட இன்னொரு காமெடி சொல்றேன். அதாவது நீங்க போய் முதல்ல பரிந்துரைக்கணும்னா 10 பேர் கையெழுத்து போடணும். மொக்க இங்க பாருங்க, அது முக்கியம் இல்ல, யாருக்கிட்டயாச்சும் வாங்கிடுவாங்க கையில காலில் விழுந்து. காசாசிட்டிக்கு பணம் எங்க இருக்கு? 234 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 10,000 ரூபாய் பணம் கட்டணும். சரி, அதுக்கு யாரு காலை பிடிப்பா, யாரு கையை பிடிப்பா? திமுக. அதான் சொல்றேன், ராவண வலையினுடைய ஆசிரியர் ஐயா குருநாதர் பா ஏகலன் ஒரு கட்டுரை. ஒரு கேள்வி இருங்கண்ணே, இந்த முருகன் வந்து கை கால்ல விடாத இடமே இல்லாமல அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை இருப்பா. ஒரு கேள்வி நான் வெறும் கேட்க நினைச்சேன். சொல்லுங்க. ஏகலைவன் எங்கே? ஊருக்கு போயிருக்கிறாரு. எந்த ஊருக்கு? நிகழ்ச்சி தொடங்கும் போது கேட்க வேண்டிய பாதியில வந்து கேக்குறீங்க. சரி, அது இருக்கட்டும். அவர் வந்து எங்க போயிருக்காருன்னா, அவரும் வேலை எடுக்க போயிருக்காரு. திருமாவளவன் தான் வேலை எடுப்பாரா? வேலை எடுப்பேன்டான் இருக்காரு. நான் வந்து இந்த 200 ரூபாய் ஓட்டு கும்பலை பத்தி அதிகமா பேச விரும்பல. சரி, ஒண்ணு மட்டும் கேட்டு என் கருத்தை முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். நீ தேர்தல்ல போட்டி போடு, போடாம போ, என்ன வேணாலும் பண்ணு. எர்னாஸ்டோ கிட்ட இருந்து வாங்கின 65 மொழி போராட்டத்திற்கான ஆவணப்படத்தை எங்க வச்சிருக்கிற? அதை கொடுத்துட்டு நீ தேர்தல்ல போட்டி போடு. இல்ல எங்க இருக்குன்னு சொல்லு. உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? மதுரையை சேர்ந்த புகைப்பட கலைஞர் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி ஒரு ஆவணப்படத்தை எடுத்தாரு. குடுங்கன்னு அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஆவணப்படத்தை அழிச்சவன் நீ ஒரு தமிழ் விரோதி. நீ எங்களை சொல்ற அந்த ஆவணப்படத்தை கொடுத்துட்டு நீ தேர்தல்ல போட்டி போடு.
சரி போடட்டும், போடல விடுங்க. அதே எங்கப்பா வேல் தூக்க போனாரு அவரு? ஐயா வந்து திருச்செந்தூருக்கு போயிருக்கிறாரு. சூரசம்காரம் பல பேரை திராவிட சூரசம்காரம் பண்ணணும்னு போயிருக்காரு. அப்படியா? 2026 தேர்தல்ல வந்து பல பேர் டெபாசிட் இழக்கணும்னு வேண்டிக்க போயிருக்காரு. அவரோட தீவிர எதிரிகள் எவனும் ஜெயிக்க கூடாதுன்னு போயிருக்காரு. அப்படியா? சரி. அதாவது என்னன்னா, ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு இந்த விசிகாவுக்கு கிடைச்சது அவர் தான். அதாவது எப்படின்னா, பாரதியார் நிகழ்ச்சியில போய் பேசுனது சீமான், சீமான விமர்சிச்சது யாரு? திருமாண்ணன். இதுல ஏகலைவன் ஒரு ஊடகவியலாளரா அவருடைய கருத்தை, அவருடைய நிலைப்பாட்டை அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா உடனே ஏகலைவனை போட்டு கும்புறது. அது கும்புறதை பத்தி இல்லை மட்டும் தம்பி. இப்ப பட்டியல் சமூகத்துல, குறிப்பா பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா அவங்க வந்து பொது வெளிகளில் வந்து அன்பார்லிமெண்டரி வேர்டை யூஸ் பண்ணுவாங்க, தப்பு தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் பொது புத்தியில இருக்குது. அதே மாதிரியே பொது இடத்துல வந்து தவறான வார்த்தைகளை இவங்க பயன்படுத்தும் போது நமக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. டேய், இதை தாண்டா சொல்றான், நூற்றாண்டு கணக்கா அவன் மேல குற்றச்சாட்டு இதை தாண்டா வைக்கிறான். நீ அசிங்கமானவன், நீ அழுக்கானவன், நீ கெட்ட வார்த்தை பேசுறவன், உனக்கு நாகரிகம் தெரியாது, நீ படிக்க தகுதியேற்றவன் அப்படின்னு இதைத்தானே சொல்றான். நீ அதையே வந்து அங்க பொது வெளியில கொண்டாந்து போட்டீங்கன்னா உன்னை என்ன சொல்லுவான்? இவங்க இன்னும் திருந்தல, இன்னும் இப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு தானே நினைப்பான். ரொம்ப வருத்தமா இருக்கு, கூச்சமா இருக்கு, உடம்பெல்லாம் அப்படியே புழு ஊடுறது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கும் போது நாகரிகமற்று கெட்ட வார்த்தையில ஒருத்தனை திட்டுறது, அசிங்கமா பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி, இப்ப செய்திக்கு வாங்க. அப்ப குருநாதர் வந்து குருநாதர் போட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து உண்மை, அது ஒண்ணு இல்லன்னு உண்மையை எழுதிடுவாரு. அதான் பிரச்சனை இல்லங்க. உண்மை எல்லாத்தையும் ஒரு பத்திரிகையாளர் அவருடைய கருத்தை பதிவு பண்ணிட்டுங்க. நீங்க போய் சொன்னாதாங்க நாங்க அதுக்கு மறுப்பு இருந்துச்சுன்னா, அதற்கு எதிர்ப்பு இருந்தா எதிர்கருத்து வைக்கணும். இன்னமும் இவ்வளவு ஊடக வளர்ச்சியிலையும் இன்னமும் அந்த ஒருமையில திட்டுறது, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, அசிங்கமா விமர்சிக்கிறது, உருவ கேலி பண்றது, இதெல்லாம் எப்ப நிறுத்துவீங்க நீங்களா? அதுக்குதான் பண்பட்ட ஒரு அரசியல் களத்தில் இருந்து வர்றவங்களா? இல்லையே, அவர்தான் சொல்றாரு. எதிரிக்கும் ஜனநாயக, எதிரியையும் ஜனநாயகப்படுத்தும் தானே கொள்கையே. அதுவும் போக இன்னொன்னு என்னன்னா, நாங்க சொல்லுவோம், எங்களோட ஒன்றிய செயலாட்ட உன்னால அரசியல் பேச முடியுமா? தமிழ் தேசியம் பேசுறியா? பேசி பாக்குறியா? என்னோட ஆள்கிட்ட பேசி நாம் தமிழர் கட்சி மழலையர் பாசேட்ட வாங்க பாடம் நடத்தி விடுவாங்க. இப்ப விடுறாங்க பாரு, டிவி கேக்கு பாடம் நடத்துறாங்க பாருங்க, எடுத்து போடுறாங்க மேல வந்து டிவிக்கே பேசி முடிச்சோன்னு கீழே மழலை பாசறைய போடுறாங்க, பிச்சு உதறாங்க. அரசியல் என்ன அரசியல் சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது, என்ன கட்சிக்குள்ள ஒரே கலவரமா இருக்கு. உள்கட்சி பிரச்சனை இருக்கத்தான் தம்பி செய்யும், எல்லா கட்சியிலையும் இருக்கதான். தற்கொலை முடிவு எடுக்கிற அளவுக்கா அதிமுக இல்லையா? இல்ல, நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை வேற பயன்படுத்துவீங்களா தம்பி? அந்த தற்கொலைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை தாவலே பயன்படுத்துவீங்க, தற்கொலை. அப்புறம் அந்த கட்சியில அப்புறம் வேற என்ன முடிவு தம்பி இருக்கு? ஒண்ணு இல்லைன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதா ஆக்னஸா அவங்க வந்து எனக்கு மாவட்ட பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு முன்தினம் விஜயோட வாகனத்தை மறிச்சு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. நேற்றைக்கு தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலை முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கலவரம் அப்படின்னு பார்த்தா, இப்ப மதுரை மாவட்ட செயலாளராக இருந்த கல்லானை விஜய் அப்படிங்கிறவரு அந்த மாவட்டத்தை சேர்ந்த பெண் நிர்வாகிகள் கிட்டயே ஆபாசமா பேசுறாரு, தப்பா நடந்திருக்கு, அவருக்கு எதிராகவே போராட்டம். அது வேற ஆளு, அது வேற கதை. அவர் வீட்டுக்கே போயிட்டாரு. சோ ஒரு 3 நாட்களா இந்த கட்சிக்குள்ள நடக்கிற அசிங்கங்கள் தான் திமுக வந்து இல்ல தம்பி, ஆளும் அரசு வந்து இது பண்ணுதுன்னு தான் நினைக்கிறேன். வேலை செய்யும், அது வேலை செய்யதான் செய்யும். நீங்க என்னன்னா இதெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆகணும் ஒரு அரசியல் கட்சி. இன்னொன்னு என்னன்னா, தாவேகால வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு தம்பி. இப்ப வரைக்கும் மாவட்ட செயலா அவங்க போடவே இல்லை. ஏன்னா 120 மாவட்டங்களா பிரிச்சுட்டாங்க பண்ணாங்கல்ல. அங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் அறிவிக்காம இருந்தாங்க. சரி, அந்த அறிவிப்பு இல்லாம தான் எல்லாரும் அவங்கவுங்க மாவட்ட பொறுப்பாளர்களா அவங்களே அவங்கள தங்களை அறிவிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கரூர் கார்த்தி மாதிரி அவரே அது ஒரு குரல் பேர் என்ன ஞாபகம் இல்ல, குரல் பதிவு வந்துச்சு பாத்தீங்க. அது போல வந்து அவங்க வந்து அந்த பகுதியில வந்து ஏற்கனவே விஜய் மக்கள் மன்றத்துல வந்து மாவட்ட செயலாளராக இருந்தவர் அந்த அஜிதாவோட அண்ணன் பில்லா ஜெகன், அவர் தான் விஜய் மக்கள் மன்றத்துல இருந்த விஜய் மக்கள் இயக்கத்துல பேர் வந்து பில்லா ஜெகன், விஜய் மக்கள் மன்றத்துல ஏற்க முடியாது பொறுப்பாளர் இருந்தார். ஏன்னா பில்லாங்கிறது அஜித் நடிச்ச படம், அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நடிச்ச படம், அதுதான் சொல்ல வந்தாரு, மறந்துட்டாரு. அப்ப அவர் வந்து அந்த பகுதியில வந்து குறிப்பா அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க மீனவர் சமூகம், இங்க நாடார் டாமினேட்டர் இருக்கு, அதனால நாடாருக்கு கொடுக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய நோக்கம்.
இங்க வந்து எங்களுக்கு மீனவரை வந்து நீங்க புறக்கணிக்கிறீங்க, எங்களுக்கு மீனவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொடுங்கன்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லப்பட்டதா சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலி என்னன்னா இந்த கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்ம கட்சியில போட்டிருக்க மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு மாவட்டமா அவங்க பிரிக்கிறாங்க. 2 சட்டமன்ற தொகுதியை ஒருத்தர் இன்சார்ஜ் கொடுத்து பார்க்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ ஒரு மாவட்டத்தை ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்டத்தை ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க போல. அந்த அதிகார குறைப்பு நடக்கிறத வந்து அவங்களால ஏற்க முடியல. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த பொண்ணுகிட்ட வந்து ஒட்டப்பிடாரம் தொகுதியை கொடுத்து இதை பொறுப்பா பார்த்துக்கங்கன்னு சொன்னா அது வந்து தனி தொகுதி. அங்க இந்த பொண்ணு போட்டியிட முடியாது. அப்போ ஒரு பொது தொகுதியும் சேர்த்து எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அந்த தொகுதியில நின்னுக்குருவேன்றது தான் அந்த பொண்ணோட கோரிக்கை. அதை மறுக்கிறாங்க. இப்ப மாவட்ட செயலாளர் இருந்தா அடுத்து வந்து சீட்டு இல்ல தம்பி, விஷயம் வந்து இப்ப நம்ம பேச வேண்டிய செய்தி அது இல்லை. ஒரு பெண் எனக்கு பதவி வேணும்னு சொல்லி உங்க அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து தர்ணா பண்ணுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல அதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அவன் கட்சி ஒழுங்கா நடத்திடுவாங்கல்லண்ணே. அதெல்லாம் தெரியலனாலதானே பிரச்சனை. அதுக்கு தானே பேர் வச்சிருக்கீங்க. ஏண்டா நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க தம்பி. ஏண்டா அந்த பொண்ணு கூட ஒரு 4 பேர் வாங்க, மத்தவங்க எல்லாம் கலைஞ்சு போங்கன்னு சொல்லி அவங்களை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு மீடியாவை விட்டு தனிமைப்படுத்தி உள்ள கொண்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனைமா அதை எழுதி கொடுமா, நான் தளபதி கவனத்துக்கு கொண்டுட்டு போறான், நீ ஒரு 2 நாள் தளபதி காரையே மறைச்சாங்க போல. அதை விட்டு அந்த மறைக்க விட்டது இருக்கு பாருங்க. அது போல வந்து ஒரு தற்குறித்தனம் வேற எதுவுமே இல்லை. இல்லண்ணே அதெல்லாம் அந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்கதான் செய்யும். இல்லப்பா, நான் என்ன கேக்குறேன், இருங்க. ஒரு கட்சிக்கு வந்து என்ன உள்கட்சி பொண்ணு தானே, இது 2 வருஷம் உழைச்ச பொண்ணு தானே. அந்த பொண்ணு வந்து தளபதியை சந்திக்கணும் தானே சொல்லுது. உள்ள வாமா, உட்காந்து பேசுவோம், பிரச்சனை என்னன்னு எழுதி கொடு, தளபதி கவனத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு தளபதி அனுப்பியிருக்க முடியாதா? சொல்லுங்க. இதுல போன வாரம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கூட கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. சோ பொறுப்பாளர்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. தம்பி, ஆமா, என்ன காரணம்னு கேட்டானே, இங்க வந்து உழைப்புக்கு மரியாதை இல்ல, காசு வாங்கிட்டு தான் பொறுப்பு போடுறாங்க. ஆமா, புஷி ஆனந்த் பகிரங்கமா புஷி ஆனந்த் காசு வாங்கிட்டு தான் பொறுப்பு கொடுக்குறாரு. ரெண்டாவது சாதி பார்த்து பொறுப்பாளர்களை போடுறாங்க. தம்பி, அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் தம்பி. நீங்க தான் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பேசுறீங்க. அதுதான் விஷயம். அத இப்ப இருங்க தம்பி, காப்பி பிரச்சனை என்னன்னா தம்பி, பிரச்சனை தூய சக்திக்கு இருக்கிற பிரச்சனை. நாங்க ஒரு பேர் வச்சிருக்கிறோம் தூய சக்திக்கு, நாங்க ஒரு பேர் புதுசா வச்சிட்டு இருக்கோம்னு வைங்களேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, நாங்க அன்னைக்கு ஒரு 10-20 பேர் டீ கடையில டீ குடிக்கிறதுக்காக நிக்கிறோம். சில பேர் களத்துல கட்சி துண்டு போட்டுருக்காங்க, சில பேர் வந்து பேட்ச் சிவப்பு மஞ்சள் கலர்ல பேட்ச் குத்தி நிக்கிறாங்க. ஒரு 2 பேர் பைக்ல போன தாரகாரங்க இறங்கி அவங்க கட்சிக்காரங்கிட்டு வந்துட்டாங்க. வந்து அதிர்ச்சி அடைஞ்சு, ஓ எங்க கட்சியிலே அது நாம் தமிழர் கட்சியா அப்படின்றான். ஏன் இந்த குழப்பம்? ஒரே மாதிரியா இருக்கு, துண்டு மட்டும் இல்ல, கலர். அப்ப நீ பிறப்போக்க மட்டும் காப்பி அடிச்சிட்டு மாதிரி தம்பி சொல்றானே, அதுக்கு சொல்றேன். கலரு வண்ணம் எல்லாமே தான், எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறீங்க. புரியுதா? நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கொடி மாதிரியே இருக்காங்க கொடி. நீங்க உண்மையிலே தம்பி, நீங்க நான் நிறைய கொடியை பார்த்து ஏமாதிருக்கேன். நம்ம கட்சிக்காரன் இந்த கார் தம்பி. இன்னொரு விஷயம் என்ன பாருங்க, அங்க இருக்கக்கூடிய மேதைகள்ல புஷி ஆனந்த் அவர் தொகுதியோட மொத்த வாக்கு மேதைகள், அரசியல் மேதைகள் எழுதி இருக்கு. ஆமா, இங்க பாருங்க, அந்த அரசியல் 84 புஷி ஆனந்துடைய மாலை வளர்க்கணும். ஆமா, புஷி ஆனந்த் அவரோட தொகுதி வந்து மொத்தமே 4500 ஓட்டு தான் அவருக்கு. அதுல ஒரு 1500 ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சிருப்பாரு போல இருக்கு. அதனால அவருக்கு ஒரு கட்சியை வழி நடத்துறது, ஒரு இயக்கத்தை வழி நடத்துறது, இது எது குறித்த அனுபவம் கிடையாது, எதுவும் தெரியாது. ஒண்ணுதான், அவர் சாராய கடை வச்சு நடத்துற ஒரு ஆளு, அதுதான் அவருக்கு வந்து தெரியும். அடுத்தது நம்ம ஆள் ஆதவ அர்ஜுனா, அவங்க வந்து பிளான் பண்ணி கொடுக்குற ஒரு பேப்பர்ல, அவருக்கும் கட்சி எப்படி நடத்துறது என்ன பண்றது ஒரு இளவும் தெரியாது. 2 IPS ஆபீசர், IAS ஆபீசர் ஒருத்தர், IRS ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. இவர்களை முன்கள போராளிகளா வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை தமிழ்நாடு முழுதும் வடிவமைச்சு பிரச்சனை இல்லாம எப்படி நடத்த முடியும்? அதுக்குதான் எங்க ஐயா செங்கோட்டையன் கூப்பிட்டு இருக்கணும்ல. அவரை எப்படி வச்சிருக்கீங்க? இல்ல அவர் என்ன செய்வாரு? கட்சியை கட்டமைச்சு கொடுப்பாரா? இல்லண்ணே, அவர் தானே வந்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர், டிராவல் பண்ணி கொடுப்பாரு. ஜெயலலிதாவுக்கு என்ன ரூட் போட்டு கொடுப்பாரு, இந்த ரூட்ல போய் அந்த ரூட்டுக்கு வரலாம்னு சொல்லுவாரு. அவர் வந்து பழைய கூகுள் மேப் தம்பி, அவரு ஓல்டு கூகுள் மேப். அப்ப இனிமே அவருக்கு பேர் கூகுள் மேப் இல்ல. எப்படி இருக்கு பாருங்களா கட்சியா? இல்ல இன்னொருத்தர் வந்து போய் சேர்ந்திருக்காப்ல, நாம் தமிழரை மட்டும் திட்டுறதுக்குன்னே ஒருத்தர் போய் சேர்ந்திருக்காரு. யாரு? அனில் சம்பத்.
அனில் சம்பத்தா? அவருடைய பெயர் மாற்றப்பட்டுருச்சு. என்னைக்கு அங்க போனாரோ அன்னைக்கே அவர் பெயர் மாற்றப்பட்டுருச்சு. நாஞ்சில் சம்பத் இல்ல, அவரு அனில் சம்பத். ஆமா, அவருக்கு வேற எந்த வேலையும் இல்ல தம்பி. அவன் வருவானோ அப்படி இல்ல. என்ன தெரியுமா விஷயம், அவருக்கு உள்ளுக்குள்ள பயங்கர அவர் பேசுறது ஒருத்தனுக்கும் புரியலையா? எப்படி புரியும்? ஆமா, தென்றல் ஓடு மலையும் அப்படின்னு இலக்கியமா பேசுறாரு. டிவிக்கே சொல்லியா? அவன் என்ன தளபதியை பத்தி பேசியா? அவர் அன்னைக்கு பனையூர்ல வந்து ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இல்ல தளபதியை பத்தி பேசுங்கன்னு இருக்காங்க. இல்ல, இந்த வயசுல அந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அசிங்கம்லாம் இல்ல தேவையா? தம்பி, இதுல இன்னொரு காமெடி என்னன்னு கேளுங்க. அவருக்கு சினிமாவே பார்க்க மாட்டாரு தம்பி. தளபதி பத்தி பேசுங்கன்னா அவர் என்ன பேசுவார்? அவரு சாமி. அவர் என்னதான் பண்ணுவார் அவரு? சரி, உங்களுடைய ஆதரவு ஐயா பாமாவுக்கு, அண்ணன் பாமாவுக்கு எப்ப ஆளை விட்டுருங்க சாமி, நான் வரல. முடிவெடுத்தே ஆகணும் சபையில. இங்க பாருங்க, என்னோட இது என்னன்னா, ஐயாவும் வேணும் அண்ணனும் வேணும். பாடுறா, உண்மைதான் மருத்துவர் அண்ணே, உண்மைதான். யாருடைய உழைப்பையும் நாம வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. சரி, ஏதோ ஒரு மன கஷ்டத்துல இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, 2 பேரும் சேர்ந்தாதான் பலம். சரி. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால யாருக்கும் எந்த பயனும் இல்லங்கிறது பாமக சுகாதாரமா நல்ல நடை போடணும்னா 2 மருத்துவரும் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்யும். மக்களுக்கு ஊசி ஒழுங்காப்பட்டாலும் 1000 முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு, எதிர் நிலைப்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் அதுல நமக்கு என்ன பிரச்சனை எதெல்லாம் நமக்கு தெரியல. என்ன வேணா எடுத்துட்டு ஆமா, ஒன்னா வாங்க. சமூகத்துக்காக மருத்துவர் ஐயா ராமதாசும் சரி, அன்புமணியும் சரி நிறைய உழைச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அது என்னன்னா, நீங்க யாரும் எங்க ஐயாவோட அறிக்கையை படிச்சிருக்கிறோம். அதனால எந்த பயனும் இல்ல. ஐயாவோட அறிக்கையை மட்டும் படிச்சிருக்கீங்க, அண்ணனோட அறிக்கையும் சேர்த்து படிச்சிருக்கோம். அதனாலதான் சொல்றோம் ஒன்னா வாங்க. இன்னொன்னு என்னன்னா தம்பி, ஏன்னா சொல்லிடுவாங்க, உங்களுக்கு தெரியும் திராவிடங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அதே போல வந்து உங்க தேசிய கட்சிகள் வந்து என்ன விரும்புறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி வலுப்பெற்றக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அது காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மாநில கட்சிகளினுடைய வலிமை வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆனா நம்மளோட வரமாட்டான் அப்படின்றதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஒரு மாநில கட்சியாக இருக்கிற ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி வந்து வலிமை பெற்று இருக்கணும்னு நம்ம விரும்புறோம். இப்ப விடுதலை சிறுத்தைகள் மீது நமக்கு 1000 முரண்பாடுகள் இது இருந்தாலும் கூட அந்த கட்சி வலிமையா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்து என்னங்கிறீங்க? அடுத்து அங்கதான் இல்ல, அங்க தயாரா இருக்குது, அங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு, அப்பதான் தயாரா இருக்கு. அதுக்காக வந்து அதுல திமுக விசிகான்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னன்னா இது என்னங்க திருமா விசிகா திமுக விசிகாவா? இருக்கதானே செய்யுது, அது எல்லாருக்கும் தெரியும்ல. என்னப்பா புதுசா சொல்ற நீ? ஆமா, அது உண்மைதான். இப்ப நாளைக்கே வந்து ஐயா பாமக, அண்ணன் பாமக மாதிரி திருமா விசிகா திமுக விசிகா. நாளைக்கே அண்ணன் திருமாவுக்கு ஏதாச்சும் மனஸ்தாபம் வந்து நான் கூட்டணி விட்டு போறேன் அப்படின்னா, ஸ்டாலின் இதே மாதிரி சோஃபால உட்காந்துக்கிட்டு சரி போங்க, ஆளூர் சானவாசம் மத்தவங்களும் இங்கதான் இருப்பாங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றவாரு. இல்ல, அப்படி சொல்ல மாட்டாரு. ஏற்கனவே சொல்லிட்டாராம், இருக்க விருப்பம் இருந்தா இருங்க, இல்லாட்டா போங்கன்னு சொல்லிட்டாராம். யாரு? நேரடியா முதலமைச்சரை நேரடியா அண்ணன் திருமா அவர்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க. என்ன கண்டிச்சிருக்காங்கன்னா, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து போலீஸ் மந்திரி என்கிட்ட இருக்குன்னு தெரியுமா தெரியாதாங்க உங்களுக்கு? தெரியுமா தெரியாதான்னு கேட்டிருக்காரு. தளபதி அப்படின்னு தெரியுமா தெரியாதா? தளபதின்னு திருப்பி சொல்லியிருக்கிறார், 2-3 தடவை சொல்லியிருக்கிறாரு. அவர் அதெல்லாம் எதுவுமே கேட்டுக்கலையா. உங்களுக்கு இருக்க விருப்பம் இருந்தா இருங்க, இல்லைன்னா வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். யாரு? நேரடியா திருமாண்ணன். திருமாண்ணன் இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம, அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு அதெல்லாம் எங்களை வந்து கூட்டணி விட்டு நாங்க போனாலும் பரவாயில்ல வார்த்தையெல்லாம் விட்டா சொல்றாரு. சொன்னாரு 2 சீட்டு கொடுத்தா கூட எங்களுக்கு பரவாயில்ல. அது போக இன்னொன்னு என்னன்னா, ஏற்கனவே வந்து இந்த திமுக விசிகால இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒருவேளை இவர் தவறான முடிவு எடுத்தாருன்னா ஒரு தொகை பேசப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஓகேனா விசிகா 2ஆக பிளக்கப்படும். தவறான முடிவுன்னா பாமக வந்து எப்படி 2ஆ பிளக்கப்பட்டிருக்குதோ அதே போல வந்து விசிகாவும் 2ஆ பிளக்கப்படும். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. என்னப்பா குட்டி கழகத்தை எல்லாம் திமுக நல்லாவே இருக்கு. இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல திமுக செய்யாத பிளவா முஸ்லீம் லீக்க பிளக்கலையா? இல்ல, இப்ப பாமக பிளவுக்கு காரணமே 2 பேரும் பிளான் தான். திமுகவோட பிளானும் பாஜகவோட பிளானும் 2 பேருமே தான். ஏன்னா
இவங்க என்னடா வட மாவட்டத்துல உட்காந்துட்டு நம்மளை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இத்தனை சீட்டு கொடுத்தாதான் உனக்கு தேர்தல் இல்லைன்னா ஒரு கட்டமைப்பா ஒரே நேரத்துல 2 கட்சிகளோடையும் கூட்டணி வைக்கிறதுக்கு 2 கட்சிகளும் கெஞ்ச வேண்டிய ஒரு நிலையை பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கி வச்சிருக்கு. அதிமுக பக்கம் வர்றதுனால சேர்த்துக்கிடுவாங்க, திமுக வர்ற பக்கம் வர்றதுனால சேர்த்துக்கிடுவாங்க. ஓகே, இதே டிமாண்ட் தான் விசிகாவுக்கும் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற அதே அந்த வலு, அதாவது அந்த ஓட்டு வங்கியை விட அதிகமாவே விசிகாவுக்கும் இருக்கு. தமிழ்நாடு முழுசு இருக்கு அவங்களுக்கு. அப்போ விசிகாவையும் நீங்க சொல்றது மாதிரி திமுக விசிகா திருமா விசிகான்னு 2ஆ உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. உடைச்சு வச்சுட்டாங்க ஆல்ரெடி. அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. பாமகவை அப்படி செய்ய முடியல. அதை ஒட்டிதான் இப்ப அந்த அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு பிளவுபடுத்தி 2 பாஜகவும் திமுகவும் சேர்ந்து அந்த வேலையை செய்யுது. ஒரு பக்கம் ஐயா நினைக்கிறாரு திமுக பக்கம் போலான்னு, அவர் நினைக்கிறாரு பாஜக பக்கம் போலான்னு. இது ரெண்டுமே 2 பேர் பேச்சில இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது ஐயா என்ன சொல்றாருன்னா, நம்ம பாஜகவோட தொடர்ச்சியா கூட்டணியிலே இருக்கிறோம், பெருசா அங்கீகாரம் பெற முடியல, சின்னம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, பெரிய நெருக்கடி ஆயிடுச்சு. இப்ப இந்த நேரத்துல நம்ம வெற்றி பெற வேண்டிய சூழல்ல இருக்குது, அதனால கூட்டணி முடிவை நான் எடுக்கிறேன்பான்னு சொல்றாரு. இவருக்கு என்ன சொல்றாருன்னா, ஐயா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவ, எனக்கு இந்த மருத்துவத்துறையில நடந்த ஊழல்ல என் மேல கத்தி தலைக்கு நேரம் தொங்க, அது மட்டுமா இருக்கு. நான் பாஜகவோட துணை இல்லைன்னா என்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, எனக்கு சிபிஐ வழக்கு அதுன்னு இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால நான் சொல்றதை கேளு, பிஜேபியோட போவோம்னு அவர் சொல்றாரு. இது 2 பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அண்ணனுக்கு நம்ம சொல்றது, இந்த பிரச்சனை பிளவுபடுத்தி கண்ணு முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடி விசிகாவை பிளவுபடுத்துறதுக்கு திமுக தயாரா இருக்கிற இந்த நேரத்துல அண்ணன் துணிஞ்சு முடிவெடுக்கணும்னு சொல்றேன். என்னங்க விசிகா பிளவுபட்டது மாதிரியே பேசுறீங்க? அண்ணன் இங்க பாருங்கண்ணே, இல்லண்ணே, அண்ணன் துணிஞ்சு முடிவெடுக்கணும். அண்ணனுக்கு ஒன்னே திருமாண்ணன் ஒரே ஒரு விடயத்தை தான் நான் சொல்றேன். ஒரே ஒரு விடயத்தை தான் சொல்றேன். திருமாண்ணன் தான் கட்சி, திருமாண்ணன் தான் அடையாளம் அந்த கட்சிக்கு. இந்த கட்சியில இருந்து 1000 இல்ல லட்சக்கணக்கான பேர் வெளியேறினாலும் திருமாண்ணன் தான் கட்சி. அதனால நீங்க துணிஞ்சு முடிவெடுங்க. முடிஞ்சா திமுக உடைச்சு பாடுறான்னு சொல்லுங்க. நீங்க அப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி திருமாண்ணன் பக்கம் தான் நிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆமா, அதே நேரத்துல இப்ப துணிஞ்சு முடிவு. திமுக விசிகாவுக்கு யார் தலைவர்? திமுக விசிகாக்கு யார் தலைவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதை நம்ம ஏன் சொல்ல திமுக விசிகான்னு ஒருத்தரை நீங்க இவங்க எல்லாம் திமுக விசிகா, அது இங்க பாருங்க, விசிகாவுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல துரோகி இல்ல அப்படி இல்ல. இன்னைக்கு நிறைய தெரியாத சின்ன சின்ன சிறுத்தை குட்டிங்க எல்லாம் உள்ள நடக்கிற அரசியல் தெரியாம ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரு. அது அவங்களுக்கு தான் பாதிப்பு. அது ஒரு நாள் பாதிப்படையும் போது நம்ம சொல்றதெல்லாம் தெளிவா தமிழ்நாட்டோட அண்ணன் சொல்ற கருத்தியில் ஏதோ இப்ப நடந்தது இல்ல, அது கடந்த 10 வருடமான ஆபரேஷன். அது நீங்க சும்மா நினைக்காதீங்க. அது சரி, 10 ஆண்டுகளுக்கான ஆபரேஷன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நிலைமையில தமிழ்நாட்டோட மூத்த அரசியல் தலைவர் யாரு தெரியுமா? அண்ணன் திருமாதான். அரசியல் களத்துல ஐயா இருக்காங்களே, அவர் இல்ல, அவர் தேர்தல் அரசியல் களத்துல இப்ப இந்த தேர்தலை சந்திக்க போற கட்சிகள்ல மூத்த தலைவர் அவர் தான். வயசு அடிப்படையில சொல்லல, அனுபவத்தின் அடிப்படையில அரசியல் களத்துல நின்று அவங்க இப்ப ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் தலைமையேற்றாங்க, எடப்பாடி அவர்கள் இப்பதான் தலைமையேற்றாங்க. அண்ணன் 2010 இருந்துதான் சீமா அண்ணன் தலைவரா அவர் தான் மூத்தவர், அனுபவம் மிக்கவர். அவரை நீங்க ஏன் சொன்னா இவங்களுக்கு முன்னாடியே யாருக்குன்னா மதிமுகவுக்கு முன்னாடியே அண்ணன் தலைமையேற்றாரு. விசிகா அப்பவே தொடங்க. அதனால அவரை பின்னுக்கு, அதனால உங்க அண்ணனுக்கு நீங்க கூட நிப்பீங்க, உறுதியா நிப்போம். அதுல எந்த மாற்றம் இல்ல. நான் என்ன சொல்றேன், திமுக உங்க கட்சியை உடைக்குது அப்படின்னா திருமானம் கூட பக்கபலமா அவருதான் அப்பப்ப நம்மளை விட்டு போயிட்டே இருப்பாரு. சரி, ஓகேப்பா, இதெல்லாம் நடந்துச்சு, ரைட்டுப்பா. இந்த டெல்லியில இருந்து ஒருத்தர் நம்ம ஐயா எடப்பாடியை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாருமே, அந்த பஞ்சாயத்து என்ன? பியூஷ் கோயலா? ஒரு மத்திய அமைச்சருங்க. ஆமா, அது என்ன பேரம்? அந்த பேரெல்லாம் ஒண்ணும் நடக்கலன்னாங்க. இல்லையே, வந்தாங்களாம், அட்டி கொடுத்து அப்படியே ஷாக்கா வச்சுட்டாரு எடப்பாடி. ஒண்ணு இல்ல, வழக்கம் போல குதிரை பேரம் நடந்திருக்கு. சரி, 50 இருக்காரு இவரு 2 30. நீ என்ன வேணாலும் கேளு, 20க்கு மேல தர மாட்டேன்னு. ஆனா இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, தமிழ்நாட்டிலே பெரிய சந்தை ஈரோட்டு சந்தை தான். தம்பி சொல்ற மாதிரி அந்த ஈரோட்டுல பிறந்த ஒரு ஆள்கிட்ட போய் நீ பேரம் பேசுற, கையை நீட்டிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? சரி, எவ்வளவு கேட்டாரு தம்பி அவரு? பியூஷ் கோயல் 50 கேட்டிருக்காரு. சரி, சரிங்களா? எங்க ஐயா எவ்வளவு தரேன்னாரு? 25.
இது என்னப்பா அது பாதிக்கு பாதின்னா எப்படிப்பா அண்ணா, குறைஞ்ச 30 கொடுங்கப்பா. கந்தசாமி படத்துல வடிவேலு காமெடி வரும் தெரியுமா? 5 ரூபாய். அதுலதான் நிக்கிறாரு நம்ம ஆளு. 25 30 25 50 கொடுத்தா உனக்கு முதல்ல ஆள் இருக்கா வேட்பாளருக்குன்னு கேட்டுப்பாரு. அவ்வளவுதான் செய்தி. என்னன்னா பிஜேபி என்ன நினைக்குது அப்படின்னா, 2 விடயம் அவங்க 2 ஆப்ஷன்ல வச்சிருக்கிறாங்க. சரி. ஆந்திராவில் நடந்தது போல யாருன்னா சந்திரபாபு நாயுடு, இவர் பவல் கல்யாண், அப்புறம் பாஜக, இப்படி ஒரு கூட்டணி இருந்துச்சு இல்லையா? மெகா கூட்டணி வெற்றி பெற்றுச்சு ஜெகனை அடிக்கிறதுக்கு. அது போல தமிழ்நாட்டில் வந்து நாங்க மெகா கூட்டணி அமைச்சு தர்றோம், கூட்டணி ஆட்சிக்கு நீங்க தயாரா? அங்க வந்து இவருக்கு பவன் கல்யாண் துணை முதல்வரா இருக்காரு. எல்லாத்தையும் யாராரு இருந்தாங்களோ சின்ன சின்ன கட்சி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு வந்து 70 சீட்டு கொடுத்துருங்க. யாரு? எங்க கூட்டணிக்கு. ஆமா, நாங்க 70, நாங்க கூட்டணி அமைக்கிறோம்ல, அதுக்கு 70 சீட்டு கொடுத்துருங்க, மீதியை வந்து நீங்க நின்னுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்ப எங்க தம்பிக்கு எத்தனை கொடுப்பீங்க? யாருக்கு? என் தம்பிக்கு. சரிங்களா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெகா கூட்டணி அமைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க அதை கூட அமைச்சுக்குங்க, ஆனா கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டோம்னு எடப்பாடி சொல்றாரு. சரி, இதுதான் அங்க நடக்கிற பிரச்சனை. கூட்டணி ஆட்சிக்கு அவர் ஒத்துக்கிட்டாதான் எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவாங்க. அப்படி இல்லைன்னா திரும்பவும் திமுகவை ஜெயிக்க வச்சு அதிமுகவை காலி. என்னங்க அங்க இருக்கிற இருங்க, இதே வேலையை தான் அங்க காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சின்னா தான் நாங்க உங்களோட இருப்போம், நீ சீட்டு வேணா குறைச்சு கொடு, ஆனா ஆட்சியில பங்கு விடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பிஜேபி கேட்டுட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, காங்கிரஸ்ல இருக்கிற திமுக காங்கிரஸ்காரங்க யாரும் போய் கேட்கல. அங்கேயே திமுக காங்கிரஸ் இருக்குல்ல, நம்ம ஐயா வேலுசாமி ஐயா எல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி. வேலுசாமி ஐயா வந்து இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன், டிவிகேக்கு போயிட்டாருன்னு ஒரு பொருள் நடக்குது. இல்ல ரோசம் கொண்ட காங்கிரஸ்கார் இருக்காங்களா காமராஜர் காலத்துல, அவங்களுக்காக தான் வந்து கூட்டணி ஆட்சி வேணும், இல்லன்னா நாங்க வந்துட்டு நாங்க வந்து விஜய் கூட சேர்ந்து இன்னொரு விடயத்தை ஆரம்பிப்போம் தம்பி அப்படின்னு பேசிட்டு ஒரு புரளி நடந்துட்டு இருக்கு. உனக்கு தெரியாதா? நம்ம ஐயா வேலுச்சாமி டிவிகேல சேர்ந்துட்டாருன்னு சொல்லி ஒரு புரளி போய் அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வுல கலந்து கொண்டதால அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைன்னு, டிவிகேல இருந்து ஆதவ அர்ஜுனா இவங்களை கூப்பிடுறேன்னு வர வேண்டிய காங்கிரஸ் பொறுப்பாளர் அரசியல் மேதை யாருமே வந்து இல்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்கள அழைச்சாங்கன்னா நாங்க வந்து நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாது, நிகழ்ச்சி புறக்கணிச்ச உடனே உங்களுக்கு தெரியும், எப்போதுமே திமுக எதிர்த்து பேசிக்கிருக்க காங்கிரஸ்காரர் யாரு, அவரை கூப்பிட்டு மேடைக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. சரி, உடனே அவரும் வந்து என்னுடைய அன்பு இளவல், என்னுடைய அருமை தம்பி, ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசி, இது வந்து இந்த மேடை வந்து ஒரு அடித்தளத்தை போடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருக்கிற திமுக காங்கிரஸ் திமுக பெரிய அள்ளு விட்டுருக்காங்க. இவரை காங்கிரஸ் இருப்பா, இவரை காங்கிரஸ்காரனா யாருமே காங்கிரஸ்ல இருக்கவங்கள கணக்குல எடுத்து அது இல்லன்னா அண்ணா ஒண்ணு சொன்னாங்கல்ல, திமுக காங்கிரஸ் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு, என்ன இந்த ஆளு போய் ஏதோ வாய விட்டுட்டாப்ல பொழப்புல மண்ணலிய போட்டுருவாப்ல இருக்கா அப்படின்னு. எங்க அண்ணன் இருக்காருல்ல செல்வ பெருந்தக, அவரை அசைக்கவே முடியாது, அவர் எப்பவுமே அந்த பக்கம் தான். கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் பெருசா வளர்ந்ததே அவருதான். அது என்னன்னா ஒண்ணு இல்ல, அந்த இந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, நம்ம வந்து தூய்மை பணியாளர்களுக்கு அந்த ஒரு இந்த மிஷின் இருக்குல்ல, இது அல்ட்ரா மிஷின் இருக்குல்ல, அதை சப்சிடியில வாங்கினதா இருக்கட்டும், அதை வந்து மொத்த கான்ட்ராக்ட் கொடுத்ததா இருக்கட்டும், அதுல வந்து மொத்த வருமானமும் அண்ணன் தான் பாத்துட்டு இருக்காரு. அதனால எப்படி விட்டுட்டு வருவாரு? அதுல இன்னொன்னு, இந்த பியூஷ் கோயல் செய்தி தொடர்பா நான் அறிஞ்சது என்னன்னா, விசாரிச்ச வரைக்கும் நம்ம எடப்பாடி வந்து பாஜக மேல செம்ம காண்டில் இருக்காரு. சரி, ஏன்னா பல விஷயத்துல திமுகவை லாக் பண்ண சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாரு. ஏற்கனவே ஊழல் பட்டியல் அமைச்சர்கள், அமலாக்கத்துறை சோதனை வந்து முதல் சந்திப்பே அதுதான், இவங்க எல்லாரையும் லாக் பண்ணுங்க, தேர்தல் நேரத்துல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. எதையுமே செய்யல, தொடர்ந்து அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல தம்பி சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அவரோட பொது இது நடந்துச்சுல, அதுல கூட யாரு எங்கெங்க இருப்பாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும் அப்படிங்கிற நோட்டட். அதான் ரெண்டாவது சந்திப்பு போனார்ல அமித்ஷா கிட்ட, அந்த ஃபைல் கொடுக்க தான் போனது. ரெண்டாவது ரொம்ப குடைச்சல் கொடுக்குற ஆட்களை எல்லாம் அடக்கி வைங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் வந்து எனக்கு எதிராக ரொம்ப துள்ளுறாங்க, கூட்டணிக்கும் வரல, அதற்கான ஏற்பாட்டையும் நீங்க செய்யல, சோ கேட்கிற சீட் எல்லாம் கொடுக்க முடியாது. போன வாட்டி 19, இந்த வாட்டி 25, அவ்வளவுதான் கொடுக்க முடியும்ட்டு அப்படியே நின்னுட்டாரு. அது சரி. இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, அவரு எடப்பாடி தரப்பை பொறுத்தளவுக்கு, அதாவது என்னன்னா, ஏன் அந்த நீங்க சொன்னீங்கல்ல நாங்க சொன்னது எதையுமே செய்யலைன்னு சொல்லிட்டு திமுக ஒண்ணு என்ன செஞ்சாங்கன்னா, இங்க இருந்து அவங்க வந்து அங்க ரிட்டர்ன் பண்ணாங்க. ஏன்னா எதிர்கட்சி தலைவரா இருக்காருல்ல, படுத்தே விட்டான் ஐயா,
கடிதம் எழுதி அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும், அதுக்கு வந்து நீங்க வந்து ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி மேல வந்து அனுப்பி விட்டு இந்த முறைகேடு வழக்கு அதுக்கு மேல்முறையீடு போடுவதற்கான இதை போய் வாங்கி அவங்களும் திருப்பி வந்து நீங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துங்கன்னு மேல வந்து டெல்லியில இருந்து கொடுத்துட்டாங்க. சிறப்பு. அதுக்கான இப்ப வந்து எடப்பாடி மேல வழக்கு விசாரணையை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை திமுக உருவாக்கி வச்சிருக்கு. திமுக எப்போதுமே தம்பி எவனையுமே நேரடியாக சண்டை போட்டு மோதாது, சட்ட நடவடிக்கைக்கு தான் போகும். சட்டத்தை தன் கையில் வச்சு எப்படி ஜெயலலிதாவுக்கு வந்து எப்படி வந்து சட்ட நடவடிக்கைக்காக போய் ஜெயலலிதாவை ஜெயிலுக்குள்ள தள்ளி விட்டுச்சோ அந்த வேலையை வந்து திமுக செய்யும். அதற்கான நடவடிக்கையில திமுக சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எல்லா வேலையும் சட்டப்படி செய்வாங்க. அது தம்பி ஒரு உலக மகா காமெடி தம்பி. அதாவது என்னன்னா, நம்ம காலையில எந்திரிச்சு வந்தோம்னா ஒரு 7-8 மணி போல பார்த்தோம்னா சென்னை நகரங்கள்ல எந்த தெருக்கள்ல பார்த்தாலும் ஒருத்தன் 2 வீலர்ல வச்சு இடியாப்பம் கத்திட்டு போவான். அந்த மாதிரி வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. இனிமேல் அவங்க எல்லாருமே உணவு பாதுகாப்பு துறையில லைசென்ஸ் வாங்கணும், கையில உரை போட்டிருக்கணும், தலையில வந்து அந்த கவர் பண்ணிருக்கணும், அப்படியே தான் வந்து இடியாப்பத்தை. அதான் அந்த லைசென்ஸ் வந்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லைசென்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கணும். சரிதானா? சரி, ஓகே, ஆன்லைன்ல கூட அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கணும். நீங்க அதுல அவங்க சொல்ற கண்டிஷன் என்னன்னா, நீங்க தயாரிக்கும் போது கையில க்ளோஸ் போட்டுருக்கணும், தலையில முடி கொட்டாம இருக்கணும், உங்களுக்கு இது காய்ச்சல் இருக்கக்கூடாது, உடம்புல சளி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். யார் போய் பரிசோதிப்பா? அவன் இடியாப்பம் தயாரிக்கும். அதுக்கு வந்து இல்ல தம்பி, வழக்கமா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் போய் ஹோட்டல் எல்லாம் தூய்மையா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு ஆட்டையை போட்டு வருதுங்களா அதிகாரிங்க. போயிட்டு இன்னைக்கு இருக்கிற சிறு கடைகள்ல சென்னைக்குள்ள எந்த ஹோட்டல்ல போய் நீங்க வந்து சரியா தூய்மையானது இருக்கு? நீங்க காசு வாங்கிட்டு நாங்க விலைப்பட்டியல் கூட சரியா கிடையாது தம்பி. காசை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு போற நாட்டுல அது ஒண்ணும் இல்ல தம்பி. ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருப்பாப்ல. யாருன்னா அவர் வந்து மாநகராட்சியில இருப்பாப்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவர் என்ன செய்வாப்புலன்னா, எத்தனை ஹோட்டல் இருக்குன்னு கணக்கு வச்சிருப்பாப்புல, ஹோட்டலுக்கு எவ்வளவுன்னு மாசம் வாங்கிடுவாப்புல. அந்த வாங்குற காசை வந்து மேலையும் பிரிச்சு கீழே மேல வரைக்கும் போகும். நம்ம அந்த டீ கடையில ஒரு நாள் நின்றுட்டு இருந்தோம்ப்பா, அவர் ஒருத்தர் வந்தாருப்பா, அதிகாரி ஒருத்தர் வந்தாரு. வந்த உடனே அவர் கல்லாவை திறந்து ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காரு தம்பி. டக்குன்னு அதை எடுத்து நீட்டினாரு. இப்படி இதே மாதிரி கொடுத்தாரு. அப்படி அவர் அதை வாங்கிட்டு சரிங்க சார் வணக்கம் சார் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் ஆய்வு முடிஞ்சது. தமிழ்நாட்டுல செயல்படாத துறைகள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு. அதுல முதல் இடத்துல இருக்கிறது வந்து தொல்லியல் துறை, 2வது இந்த உணவு பாதுகாப்பு துறை. அதான் அது மக்களுடைய எவ்வளவு பெரிய ஒரு வழி தெரியுங்களா? வழி மட்டும் இல்ல தம்பி, மக்களுடைய தம்பி ஹோட்டல் இட்லி ஒரு கரண்டி மாவு தானே, அது என்ன ஒரு இடத்துல 50 ரூபாங்கிறான், ஒரு இடத்துல 25 ரூபாங்கிறான், ஒரு இடத்துல 10 ரூபாங்கிறான். ஆம்பியன்ஸுக்கு காசு இல்ல, ஆம்பியன்ஸும் சேர்த்து காசா? ஆமா. ஏன் ஒரு வரும்போது நல்லா சொகுசா சேர்ல போட்டு டேபிள் சுத்தமா வச்சு போடுறோம்ல, அதுக்கு நீங்களே காசு கொடுங்க, நாங்க கொடுக்கணும். ஆமா, இல்ல அது மட்டும் கொடுக்க கூடாது, மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டியும் கொடுக்கணும். அங்க வாங்கினா சும்மா ஹோட்டல் கடையில தெருவுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒண்ணு இல்ல, இதையா போய் எந்த அளவுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு? இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, எவனாவது போயிருப்பான், உணவுத்துறை அதிகாரி எவனாவது போயிருப்பான், காலையில வாக்கிங் போகும்போதோ இல்ல கார்ல போகும்போது இந்த இடியாப்பம் சவுண்ட் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி. எப்படி போன வருஷம் தர்பூசணி வந்து ஒரு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிக்கு தொந்தரவு வந்து மொத்தமா முடிச்சு விட்டாரு, அந்த மாதிரி ஆவண அது அநியாயமா பழிய போட்டு. போன வருஷம் தர்பூசணி விவசாயிகளோட வயிற்றுல மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாரு. அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல. பணியிட மாற்றம் செஞ்சுட்டு அவர் இல்லப்பா, ஒண்ணும் கிடையாதுப்பா. இந்த கோடை காலத்துல கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரம் வந்து நடக்கிறது இல்ல, எல்லாம் தர்பூசணி வியாபாரம் பயங்கரமா நடந்து எல்லாம் செஞ்ச உடனே கூல்ட்ரிங்க்ஸ், ஆமா, இந்த இன்டர்நேஷனல் கார்பரேட் கம்பெனிங்க படுத்துருது. அப்ப என்ன பண்றான், அவன் இதை இல்லாம அடிக்கணும்னு அவன் முடிவு பண்றான். அதுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு கையில காசை கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தம்பி. இதான் உண்மை. அது நடக்கதான் செய்யும். கார்பரேட் எப்பவுமே தம்பி சாதாரண மக்களை வந்து எப்படி கொல்லணும் தான் முயற்சி செய்வான். கொல்லணும்னா அவன் வயித்துல எப்படி அடிக்கிறது, இவன் வியாபாரம் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி அவன் வந்து அந்த வேலையை செய்யறான். இந்த இடியாப்பம் யார போய் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு தெரியல. அதான் இல்ல தம்பி, அந்த இடியாப்பத்தை வாங்கி சாப்பிடுறோம் யாரு தம்பி வாங்கி சாப்பிடுறான்? எளிய மக்கள். காலையில அவசரமா வேலைக்கு போறோம், வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆவியில வெந்த தமிழருக்கு கண்டுபிடிப்பு உணவுங்க அது. ஆவியில் வெந்த ஒரு உணவு, எளிமையான உணர்வு. இல்ல, 100 வருஷம் இல்லாத சாப்பாடு. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? ஊவேசா ஒரு புத்தகத்துல குறிப்பிட்டு இருப்பாரு,
இழைசூழ் வட்டம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ம். அந்த பேரே போய் இடியாப்பம்னு வந்துருச்சு. இல்ல தம்பி, அதுக்கு இலங்கையில அதுக்கு ஒரு வேற பேர் இருக்கு தம்பி. அது என்னன்னா நூல் அப்பம். நூல் அப்பம். ஆமா, நூல் அப்பம். நேத்து கூட ஒரு நண்பர் வந்திருந்தாரு இந்த உணவு திருவிழாவுல சாப்பிடறதுக்கு. சொன்னேன் அதான் நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னாங்க, நூல் அப்பம் அப்படின்னு. அதான். அதனால இன்றைக்கு வந்து நம்ம அண்ணன் மதிப்புக்குரிய ஏகலைவன் இல்லாத போகிற போக்க ஒரு வழியா வந்து முடிச்சிருக்கான். ஏதோ போக்கி இருக்கான் பாத்துங்க. ஆமா. அதனால எங்க அண்ணன் நான் இல்ல பத்தியா, அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாம பார்வையாளர்கள் இந்த எபிசோட மட்டும் எப்படியாவது வெற்றி அடைய வச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.